இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கும் தமிழா தமிழா, பவர்ட் பை லைன் சாக்கோ டேட்ஸ். மனித வாழ்வில் அவ்வை பாட்டியில் தொடங்கி நம்ம பாட்டி வரைக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, போனா திரும்பாதது என்பது இளமை, சிறு வயது, ஓடி விளையாடுற, வீட்டில் யாரு எதை சாப்பிட கொடுத்தாலும் எல்லாருக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். தாத்தா இதை சாப்பிடாதீங்கப்பாங்க, பாட்டி இதை சாப்பிடாதீங்க, அப்பா இதை சாப்பிடக்கூடாதுமாங்க. ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் எப்பவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. காரணம், எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஓடி ஆடி விளையாண்டு கீழே விழுந்து எந்திரிச்சா அடிபட்டா உடனே சீக்கிரம் ஆறி உடனே குணமாகிறது பிள்ளைகளுக்கு தான். அதனால விளையாடுறது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்படி எல்லாவற்றிலும் மிக துடிப்போடு இருக்க சிறுவர்கள் இருக்காங்களா. உலகத்தில் சாதித்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா கணிதமேதை ராமானுஜல் தொடங்கி ஏஆர் ரஹ்மான் வரைக்கும் இளமையில் சாதித்தவர்கள் தான் அதிகம். அப்போ இந்த இளம் பிராயம் என்பது, குழந்தை பருவம் என்பது 2 பிரிவா இருக்கு. என்ன அப்படின்னா, நகரத்துல சிட்டியில வளர்ற பிள்ளைய ஒண்ணு, கிராமங்களில் வளர்ற பிள்ளைய. கிராமம்னா எது கிராமம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எது கிராமம்ங்கிறதுக்கு வரையறை இல்லை. சிட்டிக்கு இருக்கு, அர்பன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்கு. எதுவெல்லாம் அர்பன் இல்லையோ அதுவெல்லாம் ரூரல் அப்படின்னு தான் அரசாங்கமே குறிப்பிடுது. அப்ப இங்க நகராட்சி, ஊராட்சி, கிராமம், பஞ்சாயத்து எல்லாமே கிராமத்து பிள்ளைய தான். இந்த 2 பிள்ளைய வளர்ற பிள்ளைல யாருக்கு கூடுதல் எக்ஸ்போஷர் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, சிட்டியில வளர்ற பசங்களுக்கு தான் நிறைய எக்ஸ்போஷர் இருக்கதா சொல்றாங்க. ஆனா உண்மையில எக்ஸ்போஷர் என்பது என்ன அப்படின்னா, வெளி உலகத்தோட இருக்கிற தொடர்பு. அப்ப இந்த இருவேறு பிரிவா இருக்கிற இன்றைய சிறுவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க, நகரத்தில் இருக்கிற சிறுவர்கள் என்ன செய்யறாங்க, கிராமத்தில் இருக்கிற சிறுவர்கள் என்ன செய்யறாங்கன்னு தெரிந்து கொள்வதற்காகத்தான் நகரத்தில் இருக்க சிறுவர்கள் ஒருபுறமும் கிராமத்தில் இருக்க சிறுவர்கள் ஒருபுறமும் பிரிச்சிருக்கோம். இப்ப டு ஸ்டார்ட் வித் 2 பேருமே சொல்ல போறீங்க. உங்க பேரு என்ன, படிக்கிறீங்க, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? என் பேர் நேயாஸ்ரீ. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸ்கூல் வேல்ஸ் ரவீந்திர பாரதி குளோபல் ஸ்கூல். ஓகே. சிலபஸ் சிபிஎஸ்இ. சிபிஎஸ்இ. ஓகே. நான் பிரார்த்தனா. நான் 8th படிக்கிறேன். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊஞ்சலூர்ல படிக்கிறேன். ஊஞ்சலூரா? ஓகே. பேர் அனன்யா அண்ட் நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அண்ட் ஸ்கூல் நேம் ஜெயின் வித்யாசனம், சிபிஎஸ்இ. சிபிஎஸ்இ. ஓகே. என் பேர் எம் முனீஸ்வரி. நான் எம்என்ஆர்டி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன், 9th ஸ்டாண்டர்ட். ஓகே. என் பேர் சந்தோஷ். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் அபிராமம். ஓகே. எதுக்கு பக்கத்துல இருக்கு அபிராமம்? கமுதி பக்கத்துலயா? ஓகே. நான் சாஸ்வத் ராகு. நான் குட் ஷெப்பர்ட்ல படிக்கிறேன், பல்லாவரம். என் பேர் கதிர்வேல். நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில படிக்கிறேன். ஊர் பேர் அச்சம். எத்தனாவது? இது 5வது. என் பேர் டினிஸ். நான் காசிபாளையம், என் ஊர் பேரு. அரசு மேல்நிலை பள்ளி ஊஞ்சலூர். ஓகே. தீசாய்ச்சரன். மறந்து போச்சு ஸ்கூல் பேரு. ஆல்வின் மெமோரியல் பப்ளிக் ஸ்கூல். ஆல்வின் மெமோரியலா? ஓகே. சிபிஎஸ்இ. எந்த ஸ்டாண்டர்ட்? 4th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்ட். ஓகே. என் பேர் எம் ஈஸ்வர பாண்டியன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஜிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர். மர்சூகா ஜெசீலா. ஓகே. ஜெசீனா. நான் வேல்ஸ் ரவீந்திர பாரதி குளோபல் ஸ்கூல் மொகப்பேர்ல படிக்கிறேன், 10th ஸ்டாண்டர்ட். சிலபஸ் சிபிஎஸ்இ. உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு டீச்சர் ஏன் பிடிக்கும்? சார், எனக்கு எங்களோட டயானா ஆண்டி அப்படின்ட்டு அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதுக்கப்புறம் என்னோட டான்ஸ் மேம் சார், அவங்கள ஸ்ரீ வித்யா மேம் அப்படின்ட்டு அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இவங்க 2 பேரும் தான் சார் எனக்கு கைடன்ஸ். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா அப்பா ஒர்க்கிங் சார். ஸோ அதனால் என்னால் ரொம்ப நான் விளையாடிட்டே இருப்பேன் சார். ஸோ ரொம்ப படிக்க மாட்டேன். அவங்க 2 பேரும் தான் எனக்கு உட்கார வச்சு இதெல்லாம் தான் ஸ்டடீஸ், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க சார். எங்கள் மிஸ்ஸு எம்கே மிஸ்ஸு. அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தனியாக சொல்லி கொடுக்கறது. நான் கொஞ்ச நாளாக ஸ்கூல் லீவ் வரல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. அவங்க தான் எனக்கு அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு எழுதி கொடுத்து எல்லாத்தையும் படிக்க வச்சாங்க. அதனால எனக்கு அவங்கள பிடிக்கும் சார். ஓகே. சார், எனக்கு எங்கள் மேக்ஸ் மிஸ் பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்கள் டியூஷன் மிஸ் பிடிக்கும். மேத்ஸ் மிஸ் ஏன் பிடிக்கும்? எங்கள் மேக்ஸ் மிஸ் எனக்கு புரியுற மாதிரி நடத்துவாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்கறது ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் என் டியூஷன் மிஸ் எனக்கு ஈஸியாக சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, புரியாத சப்ஜெக்ட் எனக்கு சொல்லி தருவாங்க. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் யாரு, ஏன்? எனக்கு பிடிச்சது எங்க தமிழ் மிஸ்ஸும் எங்க டியூஷன் அக்காவும் தான் எனக்கு பிடிக்கும். தமிழ் மிஸ் ஸ்கூல்ல செல்லமா தான் வச்சுக்கிடுவாங்க. எங்களை அடிக்கவே மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போல தான் பழகுவாங்க. அதே மாதிரி டியூஷன் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் போல பழகுவாங்கன்னு என்ன செய்வாங்க?
அடிக்க மாட்டாங்க, ஜாலியா சொல்லி தருவாங்க, ஈஸியா சொல்லி தருவாங்க. நான் 6th படித்தப்போ சோசியல் சயின்ஸ் நடத்தினாங்க மீனாபாய் மிஸ்னு. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இளவரசின்னு ஒரு மிஸ் இருக்காங்க, அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீனாபாய் மிஸ்ங்கிறவங்க வந்து ரொம்ப ஜாலியாக நடந்துப்பாங்க, அடிக்க மாட்டாங்க, சிரிச்சிட்டே இருப்பாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளாஸ்க்கு வந்தாலே ஏதாவது டென்ஷனாக அந்த மாதிரிலாம் வர மாட்டாங்க, ரொம்ப ஜாலியாக வருவாங்க. இளவரசி மிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க நிறையா. என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க? எனக்கு பேச்சு போட்டியில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. அவங்க வந்து நீ பண்ணு, உன்னோட வாய்ஸ் நல்லா இருக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அதனால எனக்கு பிடிக்கும். பிடிச்ச மிஸ் ரேணுகா தேவி மிஸ். அவங்க வந்து நல்லா பாடம் சொல்லி தருவாங்க. அவங்க நல்லா அம்மா மாதிரி நீங்கள் என் பிள்ளைங்க, அம்மா மாதிரி என்னை நினச்சிக்கோங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் சொல்கிறேன். அவங்க வந்து மேக்ஸ் டீச்சர். அப்புறம் வந்து தங்கமணி மிஸ் பிடிக்கும். அவங்களும் தமிழில் நல்லா சொல்லி தருவாங்க, தங்கமாக இருப்பாங்க. தங்கமணி மிஸ் தங்கமா இருப்பாங்களா? எஸ் மிஸ். எஸ் சார். ஓகே. அவங்க என்ன தங்கமணி மேத்ஸ் எடுக்கிறாங்களா? அவங்க வந்து தமிழ். ரேணுகா தேவி மிஸ் மேக்ஸ். ஓகே சார். எனக்கு பிடிச்ச டீச்சர் வந்து 3 டீச்சர் சார். ஃபஸ்ட்டு சயின்ஸ் மிஸ் வந்து உனக்கு புரியல, எனக்கு சயின்ஸு அவ்வளோவா தெரியாது, உனக்கு புரியலனாலும் நான் 1000 தடவை சொல்லுவேன், நீ இப்போ ஆனால் இது புரியுதுன்னு நீ தப்பாக சொல்லக்கூடாது, உனக்கு புரிஞ்சா மட்டும் நீ சொல்லு அப்படின்னு 1000 தடவை சொல்லுவேன். 1000 தடவை சொல்லுவாங்களா? 1000 தடவை கூட சொல்லி தருவேன். ஆனால் உனக்கு புரியாதத புரிஞ்ச மாதிரி தலையாட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது ரேணுகா தேவி மிஸ். அவங்க வந்து நான் வந்து உங்கள் பிள்ளைங்க மாதிரியே பார்த்துப்பேன், எந்த தயக்கமும் இல்லாமல் நீ என்னை கேட்கலாம், உனக்கு கணக்கில் எந்த தயக்கம் இருந்தாலும் நீ என்னை கேட்கலாம் அப்படிம்பாங்க. 3வது மிஸ் வந்து ரேணுகா மிஸ்ஸு. அவங்க வந்து நான் உன்னை வந்து நல்ல இடத்துக்கு தான் கொண்டு போகணும், வாழ்க்கையில் நீ எப்பயுமே தவறிடக்கூடாது, உங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அவங்க 3 பேரையும் முடிச்சிருக்கோம். ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் வந்து என்னோட மேக்ஸ் மேம் திவ்யா மேம் அண்ட் இங்கிலீஷ் டீச்சர் நிர்மலா மேம். ரீசன் என்னன்னா, எங்கள் அப்பா ஒரு 4 months வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது என்னால் எந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. என்னோட போர்ட்ஸ் வந்து ரொம்ப நியராக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபியரில் நான் இருக்கும் போது என்னோட 2 டீச்சரும் இருக்கட்டும் எனக்கு டெய்லி கால் பண்ணி சியர் அப் பண்ணுறதா இருக்கட்டும், அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, தென் ஏதாவது போர்ஷன்ஸ் கவர் பண்ணுறது இருக்கட்டும், ஸ்கூல் போனே என்ன எக்ஸ்ட்ரா கிளாஸ் கூட கொடுத்து எல்லா போர்ஷன்ஸும் கவர் பண்ண வச்சு அண்ட் போர்ட்ஸில் நல்லாவே பண்ணியிருக்கேன். எனக்கு என்னோட தமிழ் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 4th ஸ்டாண்டர்ட்ல வந்து நான் ஃபுல்லா ஹிந்தி தான் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் 5th தமிழ் சேரும் போது இந்த ஸ்கூல்ல புதுசு, அப்ப எனக்கு வந்து தமிழ் தெரியாது, தமிழ் படிக்கல, ஹிந்தி தான் ஃபுல்லா. அப்ப வந்து அந்த தமிழ் அம்மா வந்து அவங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல வந்து எனக்கு கூப்பிட்டுட்டு ஆனுவல் எக்ஸாமுக்கு வந்து எனக்கு வந்து நான் படிக்கவே சொல்லி தந்தது அவங்க மட்டும்தான். அப்புறம் எங்க மேக்ஸ் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லா வந்து கிளாஸ்ல வந்து காமெடியா ஜோக் எல்லாம் பண்ணிட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் பேர் கஜேந்திரன் சார். ஓகே. எனக்கு வந்து இளவரசி மிஸ்ஸை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து எங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்ஸை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த டேலண்ட் அப்படி வெளிக்கொண்டு வந்தாங்க? எனக்கு வந்து இந்த மாதிரி கதை புத்தகங்கள் வாசிக்கிற டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் வந்து வாங்குறாங்களா கதை புத்தகம்லாம்? ஆமா வாங்குறாங்க. வாங்கி வந்து அது எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் அதை படித்து அதில் என்ன இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்து குரூப்பில் போடுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை புத்தகம் அப்படின்னா தும்பி சிறுவர் மாத இதழ்னு புத்தகம் வரும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து பள்ளிக்கூடத்தில் வாங்குறாங்களா மிஸ் வாங்குறாங்களா? மிஸ் வாங்குவாங்க, மிஸ் வாங்கி கொண்டு வர்றாங்க கிளாஸுக்கு, அது கொடுப்பாங்க. அதில் வந்து அதனுடைய சிறப்பே வந்து அது தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி பிக்சர்ஸும் இருக்கும். ஸோ அதனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அந்த டீச்சர்? அவங்க வந்து 10th போறாங்க. அதனால எனக்கு உங்க கிளாஸ்க்கு என்ன? உங்க கிளாஸ் இருக்குல்ல, உங்க கிளாஸ் இருக்குல்ல? எங்க கிளாஸ் இருக்குல்ல, ஆனா எங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்ஸ் வந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஓகே. எனக்கும் அந்த மாதிரி கதை படிக்கிற டேலண்ட் எல்லாம் இருந்துச்சு. அதையும் அவங்க தான் வெளிக்கொண்டு வந்தாங்க. அந்த கதைன்னா ரொம்ப பிடிக்குங்கிறனால எனக்கு கதை புத்தகம்லாம் வாங்கி தருவாங்க. சா மாடசாமி அவங்களோட புத்தகம், விஷ்ணு பிரியாவோட புத்தகம், வில்லியன் அவங்களோட புத்தகம், அந்த மாதிரி புரிஞ்சது பிடிச்சதெல்லாம் வந்து எழுதி ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் அனுப்ப சொல்லுவாங்க. அந்த அந்த புக்கு எழுதினவங்களுக்கு அதை அனுப்பிச்சு பாராட்டு வாங்கி கொடுப்பாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சனால அதை திரும்ப திரும்ப செய்யணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. இப்போ இதில் யாரெல்லாம் டீச்சர்கிட்ட அடி வாங்கியிருக்கீங்க? கை தூக்குங்க. ஓகே. இப்ப அடிக்கிறதுனா இப்ப என்ன செய்வாங்க?
ஸ்கேலை வச்சு அடிப்பாங்க. ஸ்கேல் வச்சு எங்க அடிப்பாங்க? உட்டன் ஸ்கேல் கையில. கை நீட்டு சொல்லி. ஓகே, இங்க பேனா ஒன்று இருக்கும் சார். இதுல விட்டுருவாங்க. அதுல விட்டுட்டு அப்படியே பேனா வச்சு இது பண்ணுவாங்க. பேனாவை இந்த விரல்ல விட்டுருவாங்க. இங்க விட்டுட்டு அப்படியே திருவுவாங்க அந்த பேனாவை. பேனாவையா விரலையா? பேனாவை தான் திருவுவாங்க. ஓ, விரல் வச்சுக்கிட்டு பேனா புடிச்சு விரல புடிச்சிட்டு திருவுவாங்களா? ஓகே. இந்த மாதிரி வித்தியாசமா வேற யார் பனிஷ்மெண்ட்? சார் வயித்தை பிடிச்சி கிள்வாங்க சார். வயித்து சட்டைக்குள்ள கை விட்டா சட்டைக்கு வெளியே வா. சார் இப்படியே பிடிச்சி கிள்வாங்க சார். யாரு? எந்த டீச்சரு? பேர் சொல்லக்கூடாதா? ஒரு டீச்சர். ஓகே, வேற இந்த பக்கம் யாரு? சார் நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய பண்ணுவேன் சார். ஸோ டியூஷன் மேம் வந்து வுட் அங்கே வந்து பேம்பு வுட் ஸ்டிக் இருக்கும் சார், அதை வச்சு அடிப்பாங்க சார். இல்லைன்னா கையில எங்க எங்க இருக்கோ ஸ்டிக் வச்சு அடிப்பாங்க. இல்லைன்னா வுட் சீப்பு இருக்கும்ல சார், அதை வச்சு அடிப்பாங்க சார். ஓகே. அப்போல்லாம் ரொம்ப வலிக்கும். தமிழ் சார்ட் வந்து ஒருத்தனை அடிச்சு போட்டேன், அதனால டிசியை கொடுக்க போயிட்டாங்க. அதனால கட்டகம் வச்சு இதுல அந்த கையிலே அடிச்சாங்க. நீ எதுக்காக அவன் அடிச்ச? அவங்க பாத்ரூம்ல வச்சு வம்புழுத்தாங்க, பாத்ரூம்ல பூட்டி அடிச்சு போட்டேன். பாத்ரூம்ல வச்சு எதுக்கு அவன் வம்புழுத்தாங்க? அவங்க ஸ்கூலுக்குள்ள வந்து ஓயாம நக்கல் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க என்ன. அதான் கதவுக்குள்ள பூட்டி வச்சு பூரா அடி துணியை பொத்தி அடிச்சு போட்டேன். அடிச்சு போட்டேன்னா கச்சம் சார்கிட்ட போயிட்டாங்க. அவன் நான் கையில அடி வாங்கினேன். டிசியை கொடுக்க போயிட்டாங்க. அதான் தமிழ் சாரு ஒரு தாட்டி மன்னிச்சு விட்டுருங்க, நான் பாத்துக்கிறது என்ன அந்த சார், அதான் எனக்கு பிடிக்கும் அந்த சார். என்னை வந்து டீச்சர் இது டெஸ்ட்டில் சொல்லுவாங்க. டெஸ்ட்டில் பிழை இருக்கும், அதனால கம்பு வச்சு இங்கே காலிலே அடிப்பாங்க. கால்லையா தொடையிலையா? கால்ல. ஓகே. ஹெச்எம் டீச்சர் தமிழில் பிழை இருந்துச்சுன்னா கையிலே அடிப்பாங்க. ஓகே சார், எனக்கு நான் டியூஷனில் வந்து ரைட்டிங் எழுதும்போது வந்து எனக்கு வந்து தப்பு எழுதுவேன் இங்கிலீஷில். ஸோ வந்து நிறைய வாட்டி அடி வாங்குவேன் அதுக்கு. அப்போ வந்து என்னன்னா அவங்க வந்து வுட்ல அடிப்பாங்க. சில டைம் வந்து என்னன்னா கரண்ட் இருக்கும்ல, அந்த கரண்ட் வச்சு அடிப்பாங்க. நிறைய வாட்டி அடி வாங்கியிருக்கேன். கரண்ட் வச்சா? ஆமா சார், எங்க மிஸ் வந்து என்னாச்சும் தப்பா ஒப்பிக்கும் போது என்னாச்சும் தப்பா சொல்லிட்டேன்னா பீட் கண்ணத்திலே பண்ணிடுவாங்க. பீட் கண்ணத்திலே பண்ணுவாங்களா? ஆமா. எனக்கு பிடிக்கும்னு சொன்ன மீனாபாய் மிஸ் அடி வாங்கியிருக்கேன். எதுக்கு? நான் பசங்களாம் வந்து எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதனால நான் அவங்கள சப்புன்னு அரைஞ்சிட்டேன். அதுக்கு மீனாபாய் மிஸ் என்கிட்ட வந்து சொல்ல மாட்டியான்னு சொல்லி அடிக்க துரத்துனாங்க. ஓகே. பிட்வீன் த பீரியட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸோட சேரும்போது என்ன செய்யறீங்க? 12th பசங்களோடலாம் ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பேன் சார். நீ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 8th சார். ஏன் 12th பசங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆசையா இருக்கும் சார். 8th ஸ்டாண்டர்ட் பசங்கலாம் 8th ஸ்டாண்டர்ட்லயே ஃப்ரெண்டா இருப்பேன் சார். ஃப்ரெண்டா இருப்பேன் சார். இல்லப்பா, கூட படிக்கிறாங்களா 8th ஸ்டாண்டர்ட் பசங்க, அவங்கள விட்டுட்டு 12th ஸ்டாண்டர்ட் பசங்களோட சேர வேண்டிய கட்டாயம் என்ன? எதனால சேர்றீங்க? சும்மாதான் சார். எனக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லி, 8th ஸ்டாண்டர்ட் கூட படிக்கிற பசங்களோட சேராம 12th ஸ்டாண்டர்ட் பசங்களோட சேர்றதுக்கான காரணம் என்ன? அவங்களே தான் சார் வருவாங்க. அவங்களே தான் வந்து பேசுவாங்க சார். அவங்களே வந்து பேசுவாங்க சார். நீங்க யார பாக்குறீங்க? அப்பாவையா அம்மாவையா? இல்ல அம்மா. ஒருத்தர் திரும்பி அம்மா. ஏன்? சும்மாதான் சார். சும்மா நீ என்னப்பா +2 பசங்களோட சும்மா சேர்ற, அம்மாவை சும்மா பாக்குற திரும்பி? அம்மா இருக்காங்களே சொல்ல மாட்டேங்கிற நீ? அம்மா என்ன அனுப்பிச்சிருமா? அம்மா இங்க அனுப்பிச்சிருமா வெளியே? அம்மா தான் பேசுறதுக்கு யோசனையா இருக்கா? அம்மாவை அனுப்பிச்சு விட்டா பேசுறேங்கிறான் அவன். சரி, ஓகே. வேற யார் ஃப்ரெண்ட்ஸோட சேரும்போது என்னெல்லாம் செய்றீங்க? சார், நாங்கள் வந்து லஞ்ச் பீரியட் அப்போ எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் ஷேர் பண்ணுவோம் சார். அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சோடனே 15 மினிட்ஸ் பிரேக் வரும் சார். அப்போ ராஜா ராணி, அதுக்கப்புறம் எக்ஸோ, அந்த மாதிரி ஜாலியாக கேம் விளையாடுவோம் சார். எக்ஸோ நோட்ல மோனோபல்லி, அதுக்கப்புறம் செஸ்லாம் விளையாடுவோம் சார். ஸ்கூல்ல எடுத்துட்டு வர சொல்லுவாங்க சார். இல்ல பிடி ரூம்லயே கொடுப்பாங்க சார் விளையாடுறதுக்கு. கிளாஸ் ரூம்ல வச்சு விளையாடுவோம் சார். அது ரொம்ப ஜாலியா இருக்கும் சார். ஓகே. கிளாஸ் இல்லாதப்ப ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ன பண்றீங்க? சார், நான் வந்து 11th எங்க அண்ணன் இருக்கான் சார்.
அவனோட சேருவேன் சார். நான் அங்கே போயிட்டு அவங்களோட சேர்ந்தா ரவுடிசம் பண்ணலாம் ஸ்கூல்லேயே. ரவுடிசம்னா என்னப்பா பண்ணுவீங்க? ஏதாவது பிரச்சனைனா ரவுடிசம் பண்ணலாம் சார். ஏதாவது பிரச்சனைனா அவங்களோட சேர்ந்தா ரவுடிசம் பண்ணலாம் கடைசியா பண்ண ரவுடிசம் என்னது சார். கடைசியாக பண்ண ரவுடிசம்னா ஒருத்தவங்க பாத்ரூமில் அடித்தோம் சார். இல்லடா, எல்லாரும் பாத்ரூம்ல வச்சு அடிக்கிறதா வச்சிருக்கீங்க வருஷம். எங்கேயாவது அடிச்சோன்னா மாட்டிக்கிட்டுருவோமே சார். எதுக்கு அவன் அடிச்சீங்க போய்? சார் அவன் எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணா, அதனால நாங்கள் அவன்கிட்ட பிரச்சனை. என்ன பிரச்சனை பண்ணாவன்? அவன் வந்து என்னை வந்து மண்டையில் குத்துவான் சும்மா உட்காந்துருக்கிறப்ப. அதனால ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் பாத்ரூமில் இப்போ எங்கள் அண்ணன்ட்ட சொல்லி பாத்ரூமில் வச்சு அடிச்சிட்டேன். ஓ, அவன் தலையில உன்னை கொட்டிட்டே இருந்தான், அதனால அண்ணன் சொல்லி அண்ணன் நீமா சேர்ந்து அவன் அடிச்சீங்களா? அடிச்சேன் சார். ஸ்கூலுக்கு தெரியாது? ஸ்கூலுக்கு தெரியாது சார். அவன் போய் சொல்லலையா என்னை அடிச்சாங்க? சொல்ல மாட்டாங்க சார் அதெல்லாம். திருப்பி அவன் ஒரு நாள் காத்துக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் காத்துக்கிட்டு இருப்பான், அவனும் என்ன அடிப்பான், இன்னொரு நாள் நானும் அடிப்பேன். ஓகே, போய் கிளாஸ் இல்லாதப்ப ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ன செய்றீங்க? ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கேன், அவங்க கூட சேர்ந்து பாத்ரூம் நாங்களே பூட்டி வச்சுட்டு டீச்சர் எங்களை பூட்டி வச்சுட்டாங்க. டீச்சர் ஓகே, நீங்களே போய் பூட்டிட்டு டீச்சரை பூட்டி தான் சொல்லுவீங்களா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாம? நாங்களே பூட்டிட்டு இன்னொருத்தவங்க மாட்டிவிடுவோம். இன்னொருத்தர் மாட்டி விடுவீங்களா? டீச்சர் என்ன செய்வாங்க? டீச்சர் ஆகும்போது அவங்கள தான் அடிப்பாங்க, நாங்க சொல்லுவோம். ஓகே, 12th காரங்க கூட சேர்ந்து சுற்றுவேன் சார். ஒரு நாள் பரீட்சையில் எனக்கு இங்கிலீஷ் மனப்பாட பாட்டு எனக்கு தெரியல. அவங்க மனப்பாட பாட்டு எழுதி செருப்புக்குள்ளே வச்சுக்கோடா சொன்னாங்க, நான் வச்சுக்கிட்டேன். அவங்க சார் வந்து மாட்டினோடனே எதுக்கு சார் அடிக்கிங்க, அவன் பிட்டு அடிக்கான் சொல்லி சொன்னாங்க. என்னை அடிச்சிட்டாங்க. அவன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தன் சதீஷ்னு ஒருத்தன் சொன்னான். அதான் 12th காரங்க கூட சேருவேன். ஓ, இந்த மாதிரி காரியங்களுக்குலாம் உதவியா இருக்கிறதுனால 12th ஸ்டாண்டர்ட் பசங்களோட சேருவீங்களா? இப்போ அவர் ஏன் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களோட சேருவீங்கிற காரணம் சொல்லிட்டாரு. இப்போ நீங்க எதுக்கா 12th ஸ்டாண்டர்ட் பசங்களோட சேருவீங்க? இருப்பா, மைக்ல சொல்லுப்பா. சார் இப்ப சேருதில்ல சார். இப்ப சேர்றதுல இப்ப இருந்தா இப்பலேருந்து சார். ஓகே, மேல கொடுங்க. இப்ப ஸ்கூல் இல்லாத நேரத்துல என்ன செய்றீங்க நீங்க? ஸ்கூல்ல லீவு, ஸ்கூல் இல்ல, அப்ப என்ன செய்றீங்க? நாங்கள் வந்து ஒன்றா உட்காந்து பச்சை குதிரை விளையாடுவோம் சார். அது அடுத்து வந்து கபடி விளையாடுவோம் சார். கிட்டி புல் விளையாடுவோம் சார். என்ன விளையாடுவீங்க? பச்சை குதிரை, கிட்டி புல், அடுத்து கபடி சார். ஓகே, பச்சை குதிரை, கிட்டி புல்லு, கபடி. yes sir. யாருக்குதான் கிட்டி புல் தெரியும்? பாய் தெரியுமா, முழுக்க தெரியுமா? பேரே கேள்விப்பட்டது இல்ல. ஓகே, கிட்டி புல் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? பேர் கேட்டிருக்கீங்க, கிட்டி புல்ல தெரிய வேண்டாம். கிட்டி புல் கேட்டிருக்கீங்க, ஆனா தெரியாது என்னன்னு. ஓகே, இந்த பக்கம் யாருக்கெல்லாம் கிட்டி புல் தெரியும்? ஓகே, கிட்டி புல் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, உனக்கு தெரியுமா? தெரியாது. பாதி தூக்குறியே, தூக்கு கையை மேல. ஓகே, இப்போ ஒரே ஒரு ஆளுக்கு தெரியும் கிட்டி புல்லா என்னன்னு. என்னது? கிரவுண்ட்ல லைட்டா தோண்டிட்டு அப்புறமா அந்த கிட்டி புல்லு அந்த ஸ்டெம்பு மேல வைக்கிற மாதிரி இருக்கும் சார். அது அங்க வச்சுட்டு நடுவில் அந்த ஸ்டிக்கை எடுத்து இப்படி தூக்கி போடுவாங்க. யார் கேட்ச் பிடிக்கிறாங்களோ அவங்க வின்னர் சார். ஓகே, குட். அந்த காலத்து கிரிக்கெட் சார். அந்த காலத்து கிரிக்கெட். ஓகே, சூப்பர். நான் வந்து இது ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா அம்மா வந்து ஆடு மேய்க்க போக சொல்லிடுவாங்க. அம்மா ஆடு மேய்க்க போக சொல்லிடுவாங்க. ஆடு எத்தனை ஆடு? அது ஒரு 3 குட்டி இருக்கு சார். 3 குட்டியா? ஓகே. அதை மேய்க்க போயிட்டு ஒரு 4 மணி போலதான் வருவேன். காலை எத்தனை மணிக்கு போவ மேய்க்க? அது 12 மணிக்கு. ஆடு மேயும் போது நீ என்ன செய்வ? நான் உட்காந்துருவேன் எங்க மரத்தடியில. உட்காந்துட்டு ஆடு மேய்ஞ்சோன்னா வீட்டுக்கு வந்துடுவேன். அதை ஓட்டிட்டு. ஓகே, வீட்டுல சாப்பிட்டு போறா, சாப்பாடு எடுத்துட்டு போயிடுறதா? ஆடுவீங்க? சாப்பிட்டு தான் போயிருது. சாப்பிட்டு தான் கழிவு போறது. ஓகே, ஸ்கூல் இல்லாதப்ப நீங்க என்ன செய்றீங்க? சார், நான் ஸ்கூல் இல்லாத போது டியூஷன் போவேன் சார். டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அங்க ஒரு சாட் ஷாப் இருக்கும். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா காசு போட்டு என்ன சாப்பிட்டாலும் அதுக்கு ஈக்குவலா ஷேர் பண்றோம் சார். காசு போட்டுனா எவ்வளவு காசு போட்டு? இப்போ வந்து எனக்கு வந்து இன்னைக்கு சேவிங்ஸ் பண்ணுவேன் சார். டெய்லி 10 rupees தருவாங்க. இன்னைக்கு நான் டெய்லி 10 rupees-ஆ? அது வந்து ஒரு 50 rupees சேர்த்து வச்சேன்னா அது எல்லாரும் 50-50 போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க எவ்வளவு வேணா சாப்பிட்டுப்போம் சார். டெய்லி 10 rupees கொடுத்துருவாங்களாப்பா? ஆமா சார். ஸ்கூல் இருக்கோ இல்லையோ தந்துரும். இப்ப டெய்லி 10 rupees பாக்கெட் மணி மாதிரி சார். பாக்கெட் மணி அது. ஓகே. நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட கேரம் போர்டு, லூடோ கிங் அது மாதிரிலாம் விளையாடுவேன் சார். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்க? அவங்களும் எங்க கொஞ்சம் தூரத்துல தான் இருக்காங்க, வீட்டு பக்கத்துல. சார் நான் ராத்திரினா ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம் சார். 12th ஸ்டாண்டர்ட் பசங்களோட? இல்ல சார், 8th ஸ்டாண்டர்ட் சார். எங்க அப்பார்ட்மெண்ட். உங்க அப்பார்ட்மெண்ட்ல 8th ஸ்டாண்டர்ட் பசங்க தானா? ஓகே. எல்லாம் ராத்திரி கும்பலா வருவாங்க சார். ஓகே, மேல கொடுங்க அவட்ட. சார் நாங்களாம் வந்து நான் நல்லா தூங்குவேன் சார். 12 மணி இருக்கும்.
அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளில போய் பேட்மிண்டன் அது அந்த மாதிரி எல்லாம் விளையாடுவோம் சார். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேட்மிண்டனா? பேட்மிண்டன் வந்துட்டு அப்படியே போயிட்டு ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துருவோம் சார். அப்படியே போய் உங்களுக்கு எவ்வளோ பாக்கெட் பண்ணி கொடுக்குறான் டெய்லி? இருக்கும் சார், நான் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். அப்பா டெய்லி மாசம் ஆனா 1000 ரூபாய் கொடுப்பாரு. மாசம் 1000 ரூபாயா கணக்கு? நம்ம வந்து சேவிங்ஸ் பண்றது ஒன்னாந்தேதி கொடுத்துருவாரு 1000 ரூபாய் எடுத்து. கரெக்டா கொடுக்க மாட்டாரு சார். கொடுக்க மாட்டேங்கிறாரு ஒழுங்கா? கரெக்டா கொடுக்க மாட்டாரு. பட் ஆனா 1000 rupees கொடுப்பாங்க மாசம். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு எங்கேயாவது ஜூஸ் குடிச்சிட்டு அப்படி வரும் சார். ஓகே சார் கிணத்துல குளிப்பேன் சார். கிணத்துல குளிப்பேன் சார். கிணத்துல குளிக்கிறத தவிர வேற என்ன? கிரிக்கெட் விளையாடுவோம் சார். கிரிக்கெட்டா கிட்டி புல்லா? கிரிக்கெட் சார். கிரிக்கெட். அப்புறம் வந்து கபடி விளையாடுவோம் சார். ஓகே அவ்வளோதான் சார். அவ்வளோதான் சார் நாங்கள் வந்து நடிப்போம் சார். நாங்கள் ஆக்டிங் பண்ணுவோம் சார். ஆக்டிங் பண்ணுவோம். யாரெல்லாம் சேர்ந்து? நம்ம ஊர் செய்திகள் இந்த நான் இந்த அவன் அங்க. என்ன நடிப்பீங்க? நம்ம ஊர் செய்திகள்ன்ட்டு ஒரு சேனல் வச்சிருக்கோம் சார். நம்ம ஊர் செய்திகள்ன்ட்டு ஒரு சேனல் ஒன்று வச்சிருக்கோம் சார். ஒரு சேனல் வச்சிருக்கீங்களா? நம்ம ஊர் செய்திகள்ன்ட்டு ஒன்று. சரி, என்ன சொல்லுவீங்க நம்ம ஊர் செய்திகள்ல? இந்த விழிப்புணர்வு குறும்படங்கள்லாம் எடுப்போம் சார். லீவு நாள்ல பள்ளிக்கூடத்து காமஞ்சோர்ல குதிக்கிறது, பள்ளிக்கூடத்து மரத்துல ஏறி தவறு. பள்ளிக்கூடத்து மரத்துல ஏறி இது நின்னுக்கிட்டது. அதுக்கப்புறம் ஊஞ்சல் ஆடுவான். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கம்மாக்குள்ள போறது. பள்ளிக்கூடத்துல என்ன மரம் இருக்கு? வேப்ப மரம். வேப்ப மரமா? அந்த வேப்ப மரத்துல ஏறதான் விளையாட்டு. அதுக்கப்புறம் காமஞ்சோர்ல ஏறி. நீ முழு மரம் ஏறி இருக்கியா? பாதி மரம் தான் ஏறுவேன். பாதி மரம் ஏறுவியா? ஓகே சார். லீவ் டயத்தில் வந்து கம்மாயில் காலையில் போனால் ஒரு மதியம் டைம் வரைக்கும் குளிப்போம் சார். காலையில் போனா எத்தனை மணிக்கு போனா? ஒரு 9 மணி போல் போனால் ஒரு 12 மணி இந்த மாதிரி வரைக்கும் கம்மாயில் குளிப்போம் சார். குளிச்சுட்டு புளிய மரம் அந்த மாதிரி சைடில் போய் இந்த சின்ன சின்ன புளியெலாம் இருக்கும் சார், அதை எடுத்து சுடுவோம் சார். சுட்டு ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் போய் ஒன்றும் அரைச்சி சாப்பிடுவோம் சார். இல்லாட்டி சுட்டு அப்படியே சீனி வச்சு சாப்பிடுவோம் சார். சுட்டுட்டு அப்படியே சீனி வச்சு சாப்பிட்றதா? ஆமாம் சார். வேற என்ன? எரிபந்து விளையாடுவோம் சார். 7 ஷாட் இந்த மாதிரி நிறைய விளையாட்டு விளையாடுவோம் சார். 7 ஷாட்டா? ஆமாம் சார். அப்படின்னா 7 கல்லை அடுக்கி வச்சுட்டு அதை எரியணும் சார். ஒரு டீமாக மாற்றி யார் எறிகிறாங்களோ அவங்க ஓடிடணும். இங்கே பந்தை பாஸ் பண்ணி நம்ம எரிஞ்ச டீமை அந்த பாலை வச்சு நம்மளை எரிஞ்சிட்டாங்கன்னா நம்ம அவுட்டு. அப்படி சார். லீவ் அப்போ கிணத்து குளிக்க போவோம். 5-6 பசங்க குளிக்க போவோம். அது கிணத்துல புறா ஏதாச்சும் எடுத்துட்டு போய் சுட்டு தும்புவோம். புறா எடுத்து போய் சுட்டு தும்பிங்களா? கிணத்துல இதுல புறா? கிணத்துக்குள்ள போய் புறா அடையும். ஓ, கிணத்துக்குள்ள அடைஞ்சிருக்க புறாவை பிடிக்கிறதா? புறா பிடிப்போம். நாயை கூட்டு போய் மசாலா பிடிப்போம். பிடிச்சி கொண்டு போய் நாங்களா காடுக்குள்ள சமைச்சு சாப்பிடுவோம். அப்படி இல்லாட்டி வரலாட்டி பசங்க ஆட்டக்காரங்க கூட எல்லாரும் கூட போவேன். மொசலை புடிச்சு கொண்டே சமைச்சு சாப்பிடுறதுனா எப்படி? நாயை விட்டு பின்னாடி ஓடி போய் பிடிச்சி வேட்டை. வேட்டை. அப்படி இல்லாட்டி ஆட்டோல ஏறி எங்கனாச்சும் சவாரி எங்கனாச்சும் போவாங்க, அவங்க கூட ஏறி சுத்திட்டு சாயங்காலம் போவேன். டியூஷன் ஒழுக்கமா போக மாட்டேன். டியூஷனு வர சொல்லுவாங்க, வாரேன்னு சொல்லிட்டு ஆட்டோல எங்கனாச்சும் ஏறி போயிருவேன். ஆட்டோல ஏறி எங்க போவேன்? எங்கனாச்சும் டவுனுக்கு வந்துருவேன். டவுன்ல அப்படியே ஊருக்குள்ள சுத்திட்டு கிடப்பேன். சிட்டிக்குள்ள அந்த சிட்டி எந்த சிட்டி? ஸ்ரீவில்லிபுத்தூருக்குள்ள சுத்துவோம். ஓ, உங்க ஊர்ல இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சிட்டி? ஸ்ரீவிக்குள்ள சுத்திட்டு இருப்போம். ஓகே. காலையில மட்டும் தான் படிப்போம். ஒரு மணி வரைக்கும் படிச்சுட்டு போயிடுவோம். சாயங்காலம் வந்து ஃபுல்லா பசங்க எல்லாருமே வந்து விளாடுவோம். கிரிக்கெட் விளாடுவோம். மற்றபடி எல்லாமே அவங்கவுங்களுக்கு பிடிச்சது எல்லாமே விளாடுவாங்க. அதுக்கு வந்து பிளேஸ் எல்லாமே இருக்கு. மற்றபடினா இப்போ வீட்டில் இருக்கும்போது இப்போ அம்மாட்ட அப்பாட்ட எங்களுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு காசு எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம். எங்களுக்கு தேவைன்னா நாங்களே ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி அதில் வர்ற காசை வச்சு தான் நாங்கள் எல்லாமே செலவு பண்ணுவோம். இது விளையாடுறதுக்கு பேட் வாங்குறதுக்குலாம் பேட்டுன்னு இல்லை, மற்ற எல்லாமே பசங்க கூட சேர்ந்து சுற்றுறது. இப்போ நம்மளுக்கு எதுவும் ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா அது வாங்குறதுக்கு. மற்றபடி இப்போ ட்ரெஸ்ஸு செப்பல் இதெல்லாம் வாங்குறதுக்கு நாங்கள் அம்மா அப்பாட்டெல்லாம் காசு அவ்வளோ கேட்க மாட்டோம். தரமாட்டாரா? தரமாட்டாங்க, கேட்கக்கூடாதுன்னு. மற்றபடி எங்களுக்கு தேவையானதை நாங்களே செஞ்சுக்கிடுவோம். சார், நான் வந்து என்னன்னா எங்கள் ஸ்கூல் முடிஞ்சோடனே வந்து பேட்மிண்டன் விளையாடுவேன், கிரிக்கெட் விளையாடுவேன். இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் கேரம் விளையாடுவேன், இல்லை டேபிள் டென்னிஸ் விளையாடுவேன். இந்த மாதிரி விளையாடுவேன் சார். எனக்கு வந்து என்னோட சேர்த்து 4 ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் எல்லாருக்கும் சூப்பர் ஹீரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும்.
எனக்கு அதில் ஷாங்சி அப்படின்னு ஒரு ஹீரோ இருப்பாங்க. அவங்க வந்து செமையாக ஃபைட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூப்பர் ஹீரோ சூஸ் பண்ணி ஒரு ஃப்ளைட் மாதிரி, அங்கே எங்கள் குரூப்பே ஒரு ஃப்ளைட் மாதிரியே ஃப்ளைட்டில் பறக்கிற மாதிரி, அதில் இங்கே பாரு டைனோசர் வருது, சாம்பி வருதுன்னு சுட்டு சுட்டு விளையாடுவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாயந்தரம் விளையாட போகும்போது விஷால்னு ஒரு அண்ணா இருப்பாங்க. வேற யாருக்கு எந்தெந்த சூப்பர் ஹீரோ பிடிக்கும்? அவருக்கு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யாரு? எனக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ வந்து கேப்டன் அமெரிக்கா. கேப்டன் அமெரிக்கா, அவர்கிட்ட கொடுங்க. விஜய். ஓ சூப்பர்ரா, இன்ட்ரடா, நீ தானே ஃபார்ம்ல இருக்க. ஓகே, மார்வெல் சூப்பர் ஹீரோஸ் யார் பிடிச்சது? யாரு? தார். ஓகே. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஓகே. அயன்மேன். ஸ்பைடர்மேன். கீழே அயன்மேன். லூகேங். ஓகே. ஹல்க் சார். ஹல்க் சொல்லும்போது ஹல்க் சார் இருக்குது. என்ன மாதிரி குண்டா இருக்கும் சார், ஆனால் ரொம்ப பிடிக்கும் சார். ஹல்க் ஒன்னே நீ பயங்கர ஒல்லி, ஹல்கோட கம்பேர் பண்ணா. இல்ல சார், என்ன வீட்ல எல்லாரும் குண்டு பூசணிங்கன்னு சொல்லுவாங்க சார். அதனால எனக்கு ஹல்க் மேல ஒரு தனி பாசம் சார். ஓகே. என் தம்பி வச்சிருப்பான் சார் எல்லாமே. அவன் செட்டே வச்சிருப்பான், மார்வல் சூப்பர் ஹீரோ செட்டே வச்சிருக்கான் சார். அவன் ரொம்ப பிரியன், அதனால வச்சிருப்பான். அதுல இருந்து ஹல்க் மட்டும் ஆனவன எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுவேன் சார். ஓகே. ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் தவிர மிச்ச சூப்பர் ஹீரோஸ் தெரியாத ஆள் யாரு? சார் பிளாக் பேந்தர். பத்தியா, பிளாக் பேந்தர் விட்டு நீ ஒருத்தர் பிளாக் பேந்தர் வச்சிருக்காங்க. ஓகே. பவர் ரேஞ்சர். ஓகே. உனக்கு சூப்பர் ஹீரோ எப்ப இருந்து பிடிக்கும்? நான் 90s படத்தெல்லாம் நிறைய பார்ப்பேன். ஓ 90s படத்துல இருந்து பாக்கல. அப்படி 90s படத்துல பிடிச்ச படம் எந்த படம்? ஐயோ, பூவே உனக்காக. நீ என்ன எவ்வளவு சிரிக்கிற? இந்த பையன் கூட ரொம்ப சிரிக்கிறான். சார் அது ஒரு சீரியல் சார். அது இப்ப லேட்டஸ்டா மாஸ்டர் பிடிக்கும். அடுத்து பீஸ்ட் நடிக்க போறாரு. அப்படியா? அதுக்கு அடுத்து அது இல்ல. இப்ப இவருக்கு சூப்பர் ஹீரோ விஜய் பிடிக்கும்ல, அப்படி சினிமால பிடிச்ச சூப்பர் ஹீரோ யாருக்கெல்லாம் எந்த ஹீரோ பிடிக்கும்? சிவாஜி. எந்த சிவாஜிடா? படத்துல வருவார்ல. ஆமா, அவரு. யார்? உங்க அப்பாவுக்கு பிடிக்குமா, தாத்தாக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். உனக்கே ரொம்ப பிடிக்குமா? எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? பாட்ஷா. நீ சிவாஜி படம், ரஜினிகாந்த் நடிச்ச சிவாஜி பிடிக்குமா? அதான் குழப்பமாயிட்டேன் நான். ஓகே, பக்கத்துல அவர்கிட்ட கொடுங்க. சார் எனக்கு பிடிச்ச இளைய விஜய். இளைய தளபதி விஜய் இல்ல, இப்ப தளபதி விஜய். இப்ப இருந்தா இளைய தளபதி விஜய் மாதிரி வருமா? ஆமா. ஓகே. தல அஜித். ஓகே. அவரு தல அஜித். அஜித் தான் சார். ஓகே. எனக்கும் அஜித் தான் சார். எனக்கு விஜய் சார். எனக்கு விஷால் சார். ராக் பிடிக்கும் சார். ராக்கா? அது என்ன ராக்? ஹாலிவுட் நடிகர் சார். ஹாலிவுட். ஓ ஹாலிவுட். ஸ்கூல் இல்லாத நேரத்துல செய்யற வேலை இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாண்டது, அதுக்கு வந்துருவோம். வேற என்ன விளையாட்டு, வினோத விளையாட்டு வேற என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? மரம் ஏறி விளையாடுவோம் சார். மரம் ஏறி அதில் ஊஞ்சல் ஆட்டி கரெக்டாக கீழே கட்டி விளையாடுவோம் சார். ஆள் வந்தாங்கன்னா அதை அவுத்துட்டு ஸ்பீடா ஓடிடுவோம் சார். நீ மரம் ஏறுவியா நீ? எஸ் சார். அச்சாங்கல், அடியா கிளியா, பல்லாங்குழி, தாயக்கட்டை அந்த மாதிரி. மெதுவா சொல்லு. முதல்ல என்ன சார்? அச்சாங்குழி. அச்சாங்குடியா? சார் அச்சாங்குழி. அச்சாங்குழியா? ஓகே. அச்சாங்குழியா? சார் அச்சாங்கல். அச்சாங்கல்லா? ஓகே. அச்சாங்கல் கல்லு போட்டு பெரட்டி கையில விளையாடுறது. ஓகே. அப்புறம் சொக்கான். சொக்கான்ங்கிறது என்னது? அச்சாங்கல். ஓகே. அது இருக்கு, பக்கத்துல கல் இருக்கு, விளையாட காமிச்சிருக்கீங்க எனக்கு. கல் இருக்காப்ப? எஸ் சார். ஓகே, விளையாடுவோம். ஓகே. அப்புறம் பல்லாங்குழி, தாயக்கட்டை. அப்புறம் பூ பறிக்க வருகிறோம்னு விளையாடுவாங்க சார். ஓகே. நம்ம நிறைய விளையாட்டு பேசணும்ல, நீங்க நிறைய விளையாட்டு சொன்னீங்க. சூப்பர் ஹீரோஸ்ல இருந்து இது வரைக்கும், லூடோ வரைக்கும் அவங்க நிறைய விளையாட்டு சொன்னாங்க. ஓகே. இப்ப அவங்க சொன்ன விளையாட்டுல வந்து இந்த பூப்பறிக்க வருகிறோம் வந்து விளையாட காமிப்பாங்க. நீங்க பார்த்தது இல்லையா? பூப்பறிக்க வருகிறோம் தெரியாது இல்ல? ஓகே.
யார் யார் வரீங்க? எல்லாரும் வரணுமா? எத்தனை பேர் வரணும்? வாங்க. ஒரு டீமுக்கு வந்து 5 மெம்பர்ஸ் வேணும். வருகிறோம் வருகிறோம் பூ பறிக்க வருகிறோம். எந்த மாசம் வருகிறீர்? எந்த மாசம் வருகிறீர்? தை மாசம் வருகிறோம். தை மாசம் வருகிறோம். எந்த பூவை பறிக்கிறீர்? எந்த பூவை பறிக்கிறீர்? பிரார்த்தனா பூவை பறிக்கிறோம். பிரார்த்தனா பூவை பறிக்கிறோம். யாரை விட்டு பறிக்கிறீர்? யாரை விட்டு பறிக்கிறீர்? பூமிகாவை விட்டு பறிக்கிறோம். பூமிகாவை விட்டு பறிக்கிறோம். பிரார்த்தனா முடியல. ஓகே, பிரார்த்தனை இப்ப உங்க டீம் கரெக்டா? ஓகே, இப்ப புரிஞ்சிருச்சா? சூப்பர். வாங்க இந்த பக்கம் 5 பேர் மட்டும் இருங்க. வாங்க இங்க 5 பேர் வாங்க. ஓகே, ரெடி? வருகிறோம் வருகிறோம் பூ பறிக்க வருகிறோம். எந்த மாசம் வருகிறீர்? எந்த மாசம் வருகிறீர்? தை மாசம் வருகிறோம். தை மாசம் வருகிறோம். எந்த பூவை பறிக்கிறீர்? எந்த பூவை பறிக்கிறீர்? பூஜித பூவை பறிக்கிறோம். பூஜித பூவை பறிக்கிறோம். யாரை விட்டு பறிக்கிறீர்? யாரை விட்டு பறிக்கிறீர்? காணியாவை விட்டு பறிக்கிறோம். காணியாவை விட்டு பறிக்கிறோம். ஓகே, சூப்பர், வெரி நைஸ். சூப்பர். ஓகே, வெரி நைஸ். ஓகே, எல்லாரும் வாங்க, சீட் உட்காருங்க. புரிஞ்சிருச்சாப்பா? ஓகே, குட், கிரேட். வாங்க. வேற என்ன கேம் உங்களுக்கு தெரியும்? பம்பரமா? ஓகே, இந்த பக்கம் யார்? எத்தனை பேர் பம்பரம் வெள்ள தெரிஞ்சாலு? ப்ராப்பர் பம்பர் கயிறு சாட்டை சுத்தி விட தெரியும். ஓகே, இங்க உட்கார்ந்து யார் அடிக்க வரும்? ஓகே, ஒருத்தரா 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 ஒருத்தரா. ஓகே, கேர்ள்ஸ். ஓகே, இப்ப இன்னும் ஒண்ணே ஒன்று இருக்கு. என்னமா? கிட்டி புல்லு. ஓகே, திருப்பி திருப்பி கம். ஓ, ஓகேடா, சூப்பர். ஓகே. இது என்ன பண்ற? மெதுவா. இது இப்ப அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்கிறேன். ஓகே, யாருக்கெல்லாம்
இப்ப தொடர்ச்சியா அவங்க விளையாட விளையாட்டு வேற விஷயங்கள் பார்த்தோம்ல, தொடர்ச்சியா என்னவாகலாம் செயல்பட்டு கொண்டு வந்தார்கள். எனக்கு ஒன்று ரொம்ப என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, பம்பர் நம்ம கூட வரல, ஆனா அதை விட்டு பார்த்துருவோமேங்கிற முயற்சி இருக்குல்ல, அதுதான் ரொம்ப அப்ரிஷியபிள். கில்லி அடிக்க வரல, ஆனா பரவாயில்ல நான் ட்ரை பண்றேன் இருக்குல்ல, அதுல உச்சகட்டம் என்னன்னா சிலம்பு சுத்த வரல, அது என் மேலதான் அடிபடுது, ஆனாலும் பரவாயில்ல சுத்தி ட்ரை பண்றோம் இருக்குல்ல, இந்த ட்ரை தான் இவர்களும் பண்ணிக்கிட்டே இருக்க ட்ரை. ஒவ்வொரு விஷயமும் திரும்ப திரும்ப எப்பொழுதுமே ஒரு புதியதை பார்க்கும் போது அதை நம்மளும் செஞ்சு பார்த்துடலாம் முயற்சி தான் இல்லையா. ஒருவேளை நீங்க எல்லாம் ஒரு இடத்துல சந்திச்சீங்க, நீங்க விளையாட விளையாட்டே இவங்களும் விளையாண்டாங்க, நீங்க விளையாட விளையாட்டே இவங்களும் விளையாண்டாங்க. என்ன விளையாட்டது? மொத்த பேரும் போன்ல வச்சு விளையாண்ட வீடியோ கேம். நீங்க எந்த கேம் சொன்னீங்கனாலும் அவங்களுக்கு தெரியும். என்ன வீடியோ கேம் வச்சு விளையாடுனீங்க? ஃப்ரீ ஃபயர். ஃப்ரீ ஃபயர். யார் ஃப்ரீ ஃபயர்ல இருக்குது? வேற யார்? என்ன கேம்? மைன்கிராஃப்ட் பெட்ராக். தெரியல. மைன்கிராஃப்ட் தெரியல. ஓகே, வேற கேம்? டிராகன் சிட்டி. ஓகே, நீங்க என்ன கேம் விளையாடுறீங்க போன்ல? பப்ஜி. கால் ஆஃப் டியூட்டி. ஆல் ஆஃப் டியூட்டி. ஓகே, தெரியும். ஓகே, அதான் என்னன்னா இப்ப இந்த விளையாட்டுகள்ல கடைசியில வந்து எந்த இடத்துல வந்து நகரமும் கிராமமும் ஒரு புள்ளியில் சந்திச்சிருக்குன்னா வீடியோ கேம்ல சந்திச்சிருக்கு இல்லையா. என்ன செய்கிறார்கள் சிறுவர்கள், நகரம் வர்சஸ் கிராமம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் திரு இனியன் அவர்கள். இனியன் தொடர்ச்சியா குழந்தைகளோட நேரம் செலவழிக்கிறது, குழந்தைகளோட உட்கார்ந்து புத்தகம் வாசிக்கிறது, குழந்தைகளோட விளையாடுறது, குழந்தைகளுக்கான செயல்பாடு அப்படின்னு அதுவே தன் வாழ்நாளின் வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கவர் இனியன். இனியனோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் திரு குமரி யாதவன் அவர்கள். குமரி யாதவன் வந்து ஆசிரியர், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். அவர் வந்து தமிழக கிராமிய விளையாட்டுகள் அப்படின்னு நேரடியா போய் கிராமங்களுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 171 விளையாட்டு பத்தி தொகுத்தது மட்டும் இல்லாம அதுவெல்லாம் சங்க பாடல்களை தமிழ்ல எங்கவெல்லாம் ஆதாரமா இருக்கு அப்படின்னு தொகுத்து ஒரு நூல் எழுதினவர். அவர் நம்முடைய எழுந்து கொள்ள வந்திருப்பது பெருமகிழ்ச்சி. இப்ப அவங்க 2 பேர்ட்டையும் போறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, பிடிச்ச சாப்பாடு அல்ல ஸ்நாக், ஓகே, ஏதாவது ஒண்ணு ஏன் பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃபுட் வந்துன்னா தோசை பிடிக்கும். தோசை, ஓகே. அப்புறம் ஸ்நாக்ஸ்னா லேஸ் சிப்ஸ் பிடிக்கும். லேஸ் சிப்ஸ் பிடிக்கும். லேஸ் சிப்ஸ்னு இல்ல, பொட்டேட்டோ சிப்ஸ். பொட்டேட்டோ சிப்ஸ் எனிதிங். ஓகே, பக்கத்துல கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. எனக்கு புளி சாப்பாடு பிடிக்கும். புளினா எனக்கு அவ்வளோ பிடிக்காதனால. புளினா ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸ்நாக்ஸ்ல வந்து எள்ளு மிட்டாய் பிடிக்கும். எள்ளு மிட்டாய் பிடிக்கும். ஓகே. எனக்கு சாப்பாடுனா சாப்பாடே பிடிக்காதா? இட்லி பிடிக்கும். அண்ட் ஸ்நாக்ஸ் ஆனா எனக்கு இட்லி பிடிக்கும்னு சொல்ற முதல் புள்ள அப்படி தான் பாக்குறேன். அம்மா ஸ்கூலுக்கு இட்லியும் கொடுப்பாங்களா? இல்ல, மார்னிங் வந்து அர்ஜென்ட்ல தான் டப்புன்னு ரெடி பண்ணுவாங்க. ஓ, அதான் ரெடி பண்ணுவாங்க, அதான் அதையே சாப்பிட்டுருக்கோம். ஓகே, இட்லி பிடிக்கும். அண்ட் ஸ்நாக்ஸ்ல வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்கும். ஓகே. எனக்கு தக்காளி சாப்பாடு பிடிக்கும். ஸ்நாக்ஸ்ல வந்து கடலை மிட்டாய். கடலை மிட்டாய். எனக்கு வெஜ் பிரியாணி பிடிக்கும். ஸ்நாக்ஸ்ல வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்கும். ஓகே. சிக்கன் பிரியாணி பிடிக்கும். ஸ்நாக்ஸ் வந்து முறுக்கு. முறுக்கா? ஓகே. ஸ்நாக்ஸ் வந்து பீஸா, ஃபுட்ல வந்து பாஸ்தா. ஓ, பீஸா வந்து ஸ்நாக்ல வந்துருச்சா? ஓகே. ஃபுட்ல வந்து பாஸ்தா. ஓகே. சாப்பாடுல வந்து தயிர் சாதம், அதே ஸ்நாக்ஸ்ல வந்துட்டு எள் மிட்டாய். எள்ளு மிட்டாய். சாப்பாடு வந்து தயிர் சாதம், ஸ்நாக்ஸ் வந்து லேஸ். லேஸா? ஓகே. எனக்கு வந்து ப்ரான் பிரியாணி பிடிக்கும். ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். எனக்கு வந்து ஃபுட்ல பர்கர் பிடிக்கும். பொட்டேட்டோ சிப்ஸ் ஸ்நாக்ஸ். ப்ளைன் பர்கரா இல்ல சிக்கன் பர்கர் அது மாதிரி ஏதாவது பர்టిక్యులரா? ஓகே. நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுருவேன். என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க? என்ன அதிகமா என்ன கொடுப்பாங்க வீட்ல? கீரை சாதம். கீரை சாதம் தான் கொடுப்பாங்க. ஓகே. அவன உங்களுக்கு பிடிச்சது எது? பர்கர். பர்கர்ல என்ன பர்கர் பிடிக்கும்? சாதாரண பர்கர். நார்மல் பர்கர். ஓகே. சிக்கன் பிரியாணி பிடிக்கும். ஸ்நாக்ஸ்ல வந்து பானிபூரி. பானிபூரி பிடிக்கும். ஓகே. எனக்கு சாப்பாட்டுல வந்து ரசம் பிடிக்கும். அப்புறம் ஸ்நாக்ஸ்ல வந்து இலந்தப்பழ ஜாம். இலந்தப்பழ ஜாமா? ஓ. சாப்பாட்டுல வந்து சாம்பார் பிடிக்கும். ஸ்நாக்ஸ்ல வந்து இது கடலை மிட்டாய் பிடிக்கும். கடலை மிட்டாய். ஓகே. சாப்பாடுல வந்து தக்காளி சாதம் பிடிக்கும். ஸ்நாக்ஸ்ல வந்து பானிபூரி. பானிபூரி. ஓகே. சாப்பாட்டுல வந்து ரசம் பிடிக்கும். ஸ்நாக்ஸ் குர்குரே பிடிக்கும். ஓகே. குர்குரே எங்க எல்லாம் ஊர்ல கடைகள்ல கிடைக்குது பாக்கெட்டா? ஓகே. சாப்பாடுனா கோதுமை தோசை. அப்புறம் ஏண்டா ஏன் அவன என்ன கேக்குற? ஸ்நாக்ஸ்னா வேணாம். ஸ்நாக்ஸே வேணாம். வேணாம். சாப்பாடு மட்டும் இல்ல ஏதோ ஒரு மிட்டாய் பிடிக்கும்ல? சரி.
குறைஞ்சபட்சம் பஞ்சு மிட்டாய் பிடிக்கும்ல? சரி பஞ்சு மிட்டாயே வச்சுக்கலாம். சரி பஞ்சு மிட்டாய் வச்சுக்கலாமா? சார் பஞ்சு மிட்டாய் வேணாம், காளான். காளான் பிடிக்கும். ஓகே. ஃபுட்டு வந்து வெண்பொங்கல், ஸ்நாக்ஸ் வந்து தேன் மிட்டாய். தேன் மிட்டாய். ஓகே. லஞ்ச் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ், ஸ்நாக்ஸ் வந்து அதிரசம். அதிரசமா? ஓகே. ஃபுட் வந்து நூடுல்ஸ். என்ன நூடுல்? எனி நூடுல். வெஜ் நூடுல்ஸ். வெஜ் ஓகே. நூடுல்ஸ். ஸ்நாக்ஸ் வந்து என்னன்னா எல்லாமே பிடிக்கும். ஸ்நாக்ஸ்ல ரொம்ப பிடிச்சது சிப்ஸ். சிப்ஸ். ஓகே. சாப்பாட்டுல பன்னீர் பட்டர் மசாலா, அதோட ரொட்டி ஏதாவது. ஸ்நாக்ஸ்ல பாவு பாஜி பிடிக்கும். ஓகே. எனக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்ஸ்ல பர்ஃபி. பர்ஃபியா? ஓகே. எனக்கு ஃபுட்ல பட்டர் சிக்கன் பிடிக்கும் வித் ரோட்டி அண்ட் ஸ்நாக்ஸ்ல சிக்கன் நகெட்ஸ் பிடிக்கும். ஓகே. ஃபுட்டு வந்து மட்டன் பிரியாணி, ஸ்நாக்ஸ்ல வந்து கேக்ஸ், க்ரீம் கேக்ஸ். க்ரீம் கேக். குட். எனக்கு வந்து ஃபுட்டில் வந்து சிக்கன் பிரியாணி, ஸ்நாக்ஸில் வந்து லேஸ். ஓகே. எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி, ஸ்நாக்ஸில் வந்து பிஸ்கட்டு. ஓகே. எனக்கு ஃபுட்டில் வந்து ரசம் பிடிக்கும், ஸ்நாக்ஸில் வந்து சூட மிட்டாய் பிடிக்கும். சூட மிட்டாயா? ஓகே. எனக்கு ஃபுட்டில் வந்து சிக்கன் பிரியாணி, டின்னர்ல ஷவர்மா, அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து அந்த பேர் வைக்கல என்ன அதுக்கு? அதுக்கு இன்னும் பேர் வைக்கலையா? இல்ல அது அந்த பேல்பூரி. பேல்பூரியா? ஓகே. ஃபுட்டு வந்து மட்டன் பிரியாணி, அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து சிக்கன் முர்த்தபா. சிக்கன் முத்தபாகா? ஓகே. சாப்பாட்டில் வந்து சாம்பார் சாதம், ஸ்நாக்ஸில் வந்து பைஸ்தார். ஓ. சாப்பாட்டில் வந்து அடை பிடிக்கும், கேழ்வரகு அடை பிடிக்கும். கேழ்வரகு அடையா? ஸ்நாக்ஸில் வந்து எள்ளுருண்டை பிடிக்கும். ஓகே. எனக்கு சாப்பாடுல வந்து தயிர் சாதம் பிடிக்கும். ஸ்நாக்ஸ்ல வந்து கொக்கோ மிட்டாய் பிடிக்கும். கொக்கோ மிட்டாயா? ஓகே. சாப்பாடுல வந்து புளியோதரை பிடிக்கும், ஸ்நாக்ஸ்ல வந்து அவிச்சக்கல்ல. அவிச்சக்கல்லையா? ஓகே. எனக்கு ஃபுட்ல வந்து ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும், ஸ்நாக்ஸ்ல வந்து ஓட்டாடை பிடிக்கும். ஓட்டாடை. என்னது? ஓட்டாடை. ஓட்ட அடையா? ஓகே. இவங்க சொன்ன சாப்பாட்டுல எது இன்ட்ரெஸ்டிங்கா சவுண்ட் ஆனிச்சு? ஓட்ட அடைன்னு சொன்னாங்களா, அது இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை, அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது எப்படி பாருங்க, சொல்லிருப்பா அந்த பொண்ணுக்கு. ரவுண்டா இருக்கும். ரவுண்டா இருக்குமா? டேய், எதுல பண்றது அது? கடலை மாவு. கடலை மாவு. கடலை மாவுலையா? ஓகே. கடலை மாவுல பண்ணி எண்ணெயில விடுவாங்க. எண்ணெயில அது அவங்களும் சொல்லு. கடலை மாவுல பண்ணி எண்ணெயில விடுவாங்க. எண்ணெயில விடுவாங்களா? எண்ணெயில பொரிச்சு எடுப்பாங்க. விட்டு பொரிச்சு எடுப்பாங்க சார். எண்ணெயில பொரிச்சு எடுப்பாங்க. ஓகே. வேற ஓட்டாடை இல்லாம வேற எது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு? இல்ல அந்த பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருந்தவர் என்னமோ சொன்னாரு, எனக்கு மறந்துருச்சு என்ன சொன்னாரு. ஸ்நாக்ஸ்ல சூட மிட்டாய். சூட மிட்டாய். ஓகே. என்னது அது சூட மிட்டாய்? தெரியல எனக்கு. அது ஒண்ணும் இல்ல, மின்ட் இருக்குல்ல. ஆமாங்க. நீங்க ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி மின்ட்டா வச்சு வாயில போட்டு சாப்பிடுறீங்க இல்லையா? அந்த மின்ட்டோட ஆரம்ப காலம் அதுதான். அது வந்து இவ்வளவு கனமா சின்ன ரவுண்டா இருக்கும், வரிசையா அடுக்கி. ஓகே. போலோ மாதிரி. போலோல ஓட்டம் இருக்கும், சூட மிட்டாயில ஓட்டம் இருக்காது. ஓ சரி. ஓகே. இவங்க சொன்னதுல எது நீங்க கேள்விப்படாதது? எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாமே கேள்விப்பட்டிருக்க. ஓகே. ஷவர்மா கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா ஊருக்கு வந்துருச்சு இப்ப ஷவர்மா. ஓகே. அவன்கிட்ட கொடுங்க, அவன் ஏதோ சொல்றான் ஷவர்மா பத்தி. ஷவர்மானா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரொட்டியை வச்ச மணிக்கு அதுக்கு மேல கறி ஏதாச்சும் போட்டு இன்னொரு ரொட்டி அப்படியே ஒரு கம்பி கம்பியா வச்சு அடிக்கிட்டு போவோம். ஓகே சூப்பர். அவங்க சொல்றதுல எது இன்ட்ரெஸ்டிங்கா தோணுச்சு? அந்த அண்ணா வந்து ஏதோ சொன்னாங்க, அந்த ப்ளூ கலர் ஷர்ட். ப்ளூ கலர் ஷர்ட் ஸ்நாக்ஸ்ல ஏதோ சொன்னாங்க. ஸ்நாக்ல சிக்கன் முர்த்தபாக். அது வந்து ரொட்டிக்குள்ள வந்து சிக்கன் ஸ்டஃப் வச்சு பொரிச்சு கொடுப்பாங்க. ஓகே சார், அவங்க சொல்றது கொக்கோ மிட்டாய்னு ஏதோ சொன்னாங்களே, அந்த ப்ளூ ஷர்ட் போட்டு ஒரு அண்ணா. அவங்க சொல்றது எல்லாரும் அவர்கிட்ட கொடுப்பா. கொக்கோ மிட்டாய் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பா அவனுக்கு. கொக்கோ மிட்டாய் ஒண்ணும் இல்லப்பா, கடலை மிட்டாய் சாப்பிட்றோம்ல, அதோட சின்ன சின்னதா நொறுக்கி போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். கடலை மிட்டாய் இருக்குல்ல, அதுல வந்து பீனட் வந்து தெரியும் ஹாஃபா, ஓகேவா? அதுவே நொறுகுனா ஒன்று இருக்கும்ல, ஓகே, அதை வச்சு ஒரு ஸ்லைஸ் எடுக்கிறதா வந்து ஒரு கியூப் எடுக்கிறதா கொக்கோ மிட்டாய். அந்த அடை ஏதோ சொன்னாங்களே, கேழ்வரகு அடை. இவட்ட கூட ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்றா அந்த பொண்ணு, கொடு. கடலை மிட்டாய் தெரியாது எனக்கு. கடலை மிட்டாய் தெரியாதா? கடலை மிட்டாய் உனக்கு தேன் மிட்டாயும் தெரியாது. தேன் மிட்டாயும் தெரியாது. தேன் மிட்டாயும் தெரியாது. ஓகே, தேன் மிட்டாய் தெரியாது, பரவாயில்ல, எனக்கு புரியுது. கடலை மிட்டாய் தெரியாதுன்னு இருக்கு. பீனட் பர்ஃபின்னு ஒன்று நார்மலா கடலை பண்ணல, அதுக்கு பேர் தான் கடலை மிட்டாய்.
கடலை இருக்குல்ல, பீனட் என்னது தமிழ்ல? நிலக்கடலை. ஓகே, நிலக்கடலைக்கு பேரு, பீனட்டுக்கு பேரு நிலக்கடலை. அந்த கடலையில பண்ற முட்டாய்னால அது கடலை முட்டாய். ஓகேவா? நம்ம ஊர்ல அதுக்கு பேர் பீனட் பர்ஃபி இல்லையா? ஓகே. அவங்க ஏதோ ஒரு அடை ஏதோ சொன்னாங்களே சார், ஒரு அடை, அந்த கேழ்வரகு அடை. ஓட்ட அடை. அது கிடையாது, இன்னொருத்தர் எங்க கேழ்வரகு அடை. கேழ்வரகு அடை. அதான் என்ன கேழ்வரகு அடை யார் சொன்னது? கேழ்வரகு அடைனா கேழ்வரகு மாவுல தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அதில் வந்து முருங்கீரை உருவி போட்டு பூண்டு போட்டு வெங்காயம் போட்டு அதை வந்து தோசைக்கல்ல தட்டி எண்ணெய் ஊற்றி தருவாங்க. அதான் கேழ்வரகுனா என்னது? கேழ்வரகுனா அது கம்பு கேழ்வரகு. அதான். ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப தெரிஞ்சிருச்சா? அவங்க புரிஞ்சிருச்சா எப்படி பண்றதுன்னு? புரிஞ்சிச்சு சார், கிளியரா சொல்லிட்டாங்க சார். ஓகே. உங்க இந்த பக்கம் என்ன எதை பத்தி கேட்கணும் சந்தேகம்? அந்த அக்கா ரெட் கலர் ஷால் போட்டிருக்க அக்கா ஸ்நாக் என்ன சொன்னாங்கன்னு கேட்கல. மைக் கொடுங்க அந்த அக்காவுக்கு. சிக்கன் நக்கெட்ஸ். சிக்கன் நக்கெட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா என்னன்னு தெரியாது. அது சிக்கன்ல போடுற வடை. சிக்கன்ல ஸ்டஃப் சிக்கன் இருக்குல்ல, சிக்கனை எலும்பு இல்லாம எல்லாத்தையும் எடுத்துட்டு மொத்தமா சேர்த்து வச்சுட்டு அதை வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துறது. சோ எலும்பு இருக்காது, அப்படியே கடிச்சு சாப்பிடுறது, ரொம்ப கேக் மாதிரி. இப்ப இனியன், நீங்க தொடர்ச்சியா கிராமம் நகரம் 2 பிள்ளைகளோடையும் பழகி வர்றவர். பழகி வர்றதுல இதுல வந்து யார் வந்து பெட்டர் எக்ஸ்போஷர்ல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்கவுங்களுக்கு உண்டான தனித்துவத்துல அவங்கவுங்க கிடைக்குது. இங்க நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிறது எதுவுமே இங்க கிடைக்கிறது இல்ல. அது வந்து நகரத்துல இருக்கவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே கிராமத்துக்கு கிடைக்குது. அதுவும் இன்றைய சூழல்ல, இன்றைய காலகட்டத்துல அது பரவலாவே வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. எல்லா விஷயமும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து எல்லாமே, தீனி, இவங்க சொல்ற தீனில இருந்து எல்லாருமே, இங்க கேட்ட அத்தனை தீனி சம்பந்தமான அத்தனை எதிர்கேள்விகளுக்கும் பதில் கேள்விகளுக்கும் அங்கிருந்து ஒண்ணுமே எல்லாம் தெரியுமே அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாமே தெரியும். அவங்களுக்கு பேர்களா தான் 1-2 பேர் தெரியல, அவ்வளவுதான். ஆமா. ஆனா இங்க வந்து அந்த சிக்கல் இருக்கு. நமக்கு கிடைக்காதது குழந்தைக்கு கிடைக்கும்னு ஆசைப்படுறீங்க. அது வந்து 100% இல்ல, 1000% உண்மையும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நமக்கு கிடைத்த சில விஷயங்களை வந்து குழந்தைக்கு கிடைக்கும்னு நம்ம யோசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது வந்து பெற்றோர்கள் நோக்கி கேட்கணும். இப்ப அந்த லேக்கிங் தான் வந்து இவங்க கிட்ட தொடர்ந்து இருக்கிறது. ஆனா பெற்றோர்களோட ஒரு ஆதங்கமா என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, என் பிள்ளைக்கு அது இல்ல இது இல்ல அப்படின்னு. நம்ம தேர்றது இல்ல அப்படிங்கிறது பெற்றோர்கள் சைட்ல இருந்து நம்ம பெற்றோர்களுக்காக நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கும். மற்றபடி இவங்களோட வாழ்வியல்ல, இவங்க கிராமத்து குழந்தைகளோட வாழ்வியல்ல அவங்களோட கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைச்சிட்டு இருக்கு, இவங்களுக்கும் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைச்சிட்டு தான் இருக்கு. என்னுடைய பயணங்கள்ல நான் அனுபவிச்ச விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிட்டிங்கிறது வந்து இங்கிட்டு கொஞ்சம் குறைவு தான். அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அதே யூனிட்டி அங்கிட்டு ரொம்ப அதிகம். ஒற்றுமைங்கிறது அதிகமா இருக்கு. ஆமா, ஒற்றுமைங்கிறது அங்க அதிகமா இருக்கு. ஆனா அந்த ஒற்றுமையிலையும் பல பாகுபாடுகள் அங்கேயும் இருக்கு. அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே. அது நீங்க ஒரு பள்ளி ஆசிரியரா பிள்ளைகளோட தொடர்ச்சியா நேரம் செலவழிச்சவர். இந்த கிராமிய விளையாட்டுகளை துவக்கணுங்கிற காரணம் அப்படி பிள்ளைகளோட இருந்ததானா? பிள்ளைகளோட இருந்தது ஒரு காரணம்னா, அங்க இனியன் அவங்க பேசும்போது சொன்னாங்க, எனக்கு கிடைக்காதது என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம், எனக்கு கிடைச்சது என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படல பெற்றோர்னு. அந்த ஆசை எனக்கு வந்துச்சு. ஓகே. நான் விளையாடினேன், காலையில இருந்து மாலை வரைக்கும் விளையாடுவேன். எங்க அம்மாவோ யாரும் இவன் எங்க போனான்னு கூட தேடினது இல்லை, அவன் விளையாடிக்கிட்டு வருவாங்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனா என் பிள்ளைகள், என்னுடைய மாணவர்களை விளையாடுறதுக்கு யாரும் அனுமதிக்கல. இப்ப பள்ளிக்கூடத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா பிஇடி உடற்கல்வின்னு ஒரு வாரத்துல 2 நாள் ஒரு 3/4 மணி நேரம் கிடைக்கும். அந்த நேரத்தையும் ஏதாவது ஒரு ஆசிரியர் வாங்கி பறிச்சிருவார். அவங்களை விளையாடுறதுக்கே அனுமதிக்கிறது இல்லை. அப்ப விளையாடுறதுக்கே அனுமதிக்காம அவனுடைய மன அழுத்தத்தை வெளிப்படுத்துறதுக்கோ, அவன் தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறதுக்கோ, குழுவா சேர்ந்து இயங்குறதுக்கோ ஆனா அந்த ஒரு இடம் அவனுக்கு கிடைக்காம ஒரு சூழல் வந்தது. அப்பதான் நான் தேடினேன். நான் விளையாடின விளையாட்டுகள் எல்லாம் என் பிள்ளை விளையாடல, என்னுடைய மாணவர்கள் விளையாடல. அப்ப எனக்கு விளையாட்டின் மூலம் கிடைத்த அந்த மன எழுச்சி என் பிள்ளைகளுக்கு கிடைக்கல. அப்ப அது கிடைக்காதது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு எவ்வளவு பிள்ளைங்க விளையாடுறாங்க அப்படின்னு. இப்ப இங்க வந்து விளையாடுறாங்க கொஞ்சம் பேர், அதே அவங்க முறையா இன்னும் விளையாடல. கொஞ்சம் அதுக்கான சௌகரியம் இல்லைங்கிறதுனால இல்ல, ஒருவேளை அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா முழுமையான விளையாட்டுகள் இல்ல, அழிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு 60% விளையாட்டுகள் கிராமத்துல இருந்தும் அழிஞ்சு போயிடுச்சு. நகரத்துல நான் போய் தேடும் போது, இந்த விளையாட்டுக்காக தேடும் போது, நகரத்துல வந்து விளையாட்டே அவங்களுக்கு தெரியல. இந்த ஆமா, எல்லாமே வந்து எப்படி அதை சொல்லலாம்னா, பார்த்து ரசிக்கிற ஒரு விளையாட்டு வீரர்களாக அவங்க இருக்காங்க.
அனுபவித்து மகிழுகிற விளையாட்டு அவங்கள்ட்ட இல்லை. அந்த அனுபவம்ங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. இப்போ சர்க்கரைன்னு ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டு நக்கி பார்த்தா அதுக்கு இனிப்பு தெரியாது, சர்க்கரையை சாப்பிடணும். கிராமத்துல ஒரு 40% பிள்ளைங்க சர்க்கரையை சாப்பிடுறாங்க, சாப்பிட்டுட்டு இப்படிதான் நீங்க காமிச்சாங்க வந்து. ஆனா அவங்களுக்கு அந்த வாய்ப்பும் வரமும் கிடைக்கல. ஆனா கிடைக்காததுக்கு அவங்க காரணம் இல்லைங்கிறதையும் நான் இந்த களத்துல புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இவங்க விளையாடுனாங்க, அதை போல செய்தல், விளையாட்டுனாலே போல செய்தல் தான், விரும்பி ஆடுதல், போல செய்தல். நம்ம பெரியவங்க விளையாடுறத பார்த்து இந்த பிள்ளைங்க விளையாடுறாங்க. இப்ப இவங்க விளையாடுறத பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆர்வம் வர்றாங்க. யூஸ்வலா சிலம்பம்ங்கிற விளையாட்டு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு, அல்ல எல்லாருமே சிபிஎஸ்இ படிக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கு அந்த களம் அங்க இல்லை. ஆனா இவங்க விளையாடணும்னு அந்த பசங்க எவ்வளவு ஆர்வத்தோட வந்து இவ்வளவு நேரத்துக்குள்ளே அவனுக்கு கற்றுக்கிடணுங்கிற ஆர்வம் ஒண்ணு, ஒரு 5 நிமிட இடைவேளைக்குள்ளேயே அவன் முயற்சி பண்ணனான். அவனால முழுமையா முடியலனால முயற்சி பண்றான். அப்ப அவங்க ரெடி, தயாரா தான் இருக்காங்க. ஆனால் அதை கொடுக்காத பெரிய குற்றம் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் சார்ந்தது. அவங்க 2 பேரையும் தான் நான் குற்றம் சாட்டுறேன். இந்த குழந்தைகள் மேல எந்த தவறும் இல்லை. உங்களுடைய பள்ளிக்கூடத்துல இது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன வேணும்? சார் சீக்கிரமா பிடி பீரியட் வேணும். பிடி பீரியட் வேணும். ஓகே, உங்க ஸ்கூல்ல பிடி பீரியட் இல்ல? பிடி பீரியட் இருந்துச்சு சார், இப்போ இல்ல, ஆன்லைன். கொரோனா ஓகே, டைம்ல. மேல அவன்கிட்ட கொடுங்க தம்பிட்ட. சார் லைப்ரரி லைப்ரரி இல்லையா உங்க ஸ்கூல்ல? இல்லைங்க சார். ஓகே சார் ஹையர் கிளாஸ் போக போக பிடி பீரியட்ஸ்லாம் வந்து வெனஸ்டே ஒரு நாள் அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஹையர் கிளாஸஸ்க்கும் நிறைய பிடி பீரியட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும். பிடி பீரியட்ஸ் அதிகமா தான் நல்லா இருக்கும். ஓகே, எங்க ஸ்கூல்ல நான் ப்ரீகேஜில இருந்தே படிச்சிட்டு இருக்கேன். ஆனா இது வரைக்கும் எங்க ஸ்கூல்ல நான் கேண்டீனே பார்த்தது இல்ல. கேண்டீனே பார்த்தது? கேண்டீன் ஸ்கூல்ல. ஓகே, டான்ஸ் கிளாஸ் வேணும். டான்ஸ் கிளாஸ் வேணும். ஓகே குட், மேல கொடுங்க. இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சோடனே 5 பீரியட்ஸ் தான் இருக்கு. ஆனா வந்து போன வருஷம் எல்லாம் வந்து 8 பீரியட்ஸ் இருந்தது. அதுல வந்து பிடி பீரியட், டிராயிங் கிளாஸ், எக்ஸ்ட்ரா எல்லாமே இருந்துச்சு சார். அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க இப்ப. ஆமா, வெறும் எல்லாம் படிப்பு சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கு. போன ஹிந்தி மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா பீரியட் எடுத்துருக்காங்க, அதுவும் வாரத்துல ஒரு நாள் தான் சார். ஓகே, பக்கத்துல விடுங்க. நான் வந்து ஸ்கூல்ல கட்டும் போதுல இருந்தே நான் இருக்கேன். அதே ஸ்கூல்ல கேண்டீன் எப்பவுமே இருந்தது இல்ல. நீங்க சொன்னீங்களா ஸ்கூல்ல? நாங்க வந்து சொல்லல. சொல்லணும்ல, சொல்லலன்னா எப்படி ஸ்கூலுக்கு தெரியும்? சொல்றேன். இந்த பொண்ணு கொடுங்க. ஸ்கூல்ல ஒரு விஷயத்தை எங்க சொல்லணும் தெரியல. ஆமா சார். ஓகே, ஸ்கூல்ல எங்க போய் ஃபீஸ் கட்டுறீங்க? ஆபீஸ் ரூம். ஃபீஸ் கட்டலன்னா என்ன செய்வாங்க? மெயில் அனுப்புவாங்க. அப்புறம் கட்டலனா கால். அப்புறம் கட்டலனா அவ்வளவு தெரியல. வராதுன்றாங்க ஸ்கூலுக்கு. ஆமா, வராதுன்றாங்கல்ல. அப்ப அங்கதான் போய் பணம் கட்டுறோம். ஆமா. அப்ப நமக்கு தேவை எங்க போய் சொல்லணும்? அங்கதான். இப்ப அடுத்த ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்? அங்க போய் கேண்டீன் வேணும் சொல்றோம். நமக்கு என்ன வேணுமோ, யார் நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்களோ காசை அவங்க கிட்ட போய் சொல்லணும். லைஃப்ல என்ன ஆகணும்? எனக்கு பேங்க் மேனேஜர். பேங்க் மேனேஜர். ஓகே, நீங்க? ஐஏஎஸ். கலெக்டர். கலெக்டர். ஓகே. ஃபார்மர் ஆகணும்னு ஆசை எனக்கு. ஃபார்மர் ஆகணும்னு ஆசை இருக்கா? ஓகே குட். கலெக்டர். டீச்சர். டீச்சர். சார் ஆண்டர்பிரினர் சார். ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகே. சிஏ. சார்ட்டர்ட் அக்கவுண்ட். ஓகே. மிலிட்டரி. மிலிட்டரியா? மேஜிக் மேன். மேஜிக் மேனா? எங்க ஒரு மேஜிக் எங்க பார்த்த நீ கடைசியா? மேஜிக் எது பார்த்து? டிவி இல்லாம நேர்ல பாத்திருக்கியா மேஜிக்க? படத்துல பாத்திருக்கேன். படத்துல பார்த்ததான். ஓகே. ஆர்மி. ஆர்மி. சார் எனக்கு ஒரு ஆசை. என்ன? அதான் கேட்டேப்ப. இல்ல ஸ்பைடர்மேன் ஆகணும்னு ஆசை. ஸ்பைடர்மேன் ஆகணும்னு ஆசையா? ஹீரோ. ஹீரோ. ப்ரொஃபசர். ப்ரொஃபசர். ஓகே. சார் கிரிக்கெட் பிளேயர். கிரிக்கெட் பிளேயர். குட். ஆர்கிடெக்ட் இன்ஜினியர். ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங். குட். ஆர்கியாலஜிஸ்ட். ஆர்கியாலஜிஸ்டா? மெக்கானிக்கல் இன்ஜினியர். மெக்கானிக்கல். ஓகே. எனக்கு வந்து நடிகர் ஆகணும்னு ஆசை. தளபதி ஆகணும், இல்லன்னா சயின்டிஸ்ட் ஆகணும். கீழே ஷாக்ல பாக்குறான் மருணையா? சார் நான் ஆசைப்படுறது கொஞ்சம் ஓவர் தான். பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டரா? சூப்பர். இல்ல காமெடியன். காமெடியன். நான் பொதுவா இந்த பதில் வந்து பெரும்பாலான குழந்தைங்க சொல்லி நான் கேட்டதே இல்லை. அந்த மாதிரியான பதில் இங்க வந்திருக்கு. எனக்கு அதுல 2 பதில் எனக்கு மிக முக்கியமான பதிலா வந்து இந்த பொண்ணு டீச்சர்னு சொன்னது. ரொம்ப நாள் ஆச்சு நான் டீச்சர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த பையன் ஆர்கியாலஜிஸ்ட். இது 2மே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பதிலா இருந்துச்சு. எனக்கு ஒரு 2013 வாழ்க்கை தடமாறி வந்ததுக்கு பிறகு எனக்கு பயிற்றுவித்த ஆசிரியருக்கு வந்து நான் ஒரு கடிதம் எழுதினேன்.
எனக்கு நீங்க எல்லாம் பல விஷயங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. சமூகத்தை பத்தின புரிதல் கற்றுக் கொடுத்தீங்க. ரெட் கிராஸ்ல கூட்டு போனீங்க. எல்லா மனித உரிமை சம்பந்தமான வகுப்புகள் எடுத்தீங்க. எல்லாம் சரி. இவ்வளவு எடுத்தும் கூட நான் ஏன் ஆசிரியராக ஆகணும்னு உங்ககிட்டயும் சொன்னது கிடையாது, எனக்கும் வந்தது கிடையாது, அந்த எண்ணம் வந்தது கிடையாது. அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த எண்ணம் ஒரு குழந்தை சொல்லுது நான் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா நான் பிரமிப்பா பாக்குறேன். ஏன்னா சமீப காலத்துல நான் பொதுவா இந்த கேள்வியை நான் எந்த குழந்தைகிட்டையும் கேட்க மாட்டேன், என்னவா ஆக போறீங்க, அதுவே ஆக போறது இல்ல. ஆமா. ஆனா சமீப காலத்துல அந்த பதில் சொல்ற குழந்தை இருக்குல்ல, அது இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதே நேரம் எல்லா குழந்தைகளும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா நல்லா விளையாடுங்க, நிறைய கதைகள் பேசுங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். கதைகள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைங்கிட்ட எல்லாம் கேட்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க. எனக்கு இன்னும் நல்லா இருக்கு. ஒரு பயங்கரமான கிராமம் அது. அந்த கிராமத்துல போய் விளையாண்டுட்டு இருக்கேன். கதைகள் எங்க இருக்குங்க? 7ஆம் வகுப்பு மாணவி ஒரு குழந்தை சொல்றா, காத்து எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் கதைகள் இருக்கும் அப்படின்னு. அதுதான் கதைகள் நம்மளை சுத்தி நிறைய இருக்கு. அதனால கதைகள் நிறைய பேசுங்க, நிறைய பேசுங்க. அதே மாதிரி நிறைய விளையாடுங்க, புதுசா விளையாடுங்க. ஏதாச்சும் தேடி பார்த்து விளையாடுங்க. இப்ப இவங்க விளையாண்டதை டக்குன்னு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஆர்வம் வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி இறங்கி விளையாடுங்க. இவங்க மூலியமா பெற்றோர்களுக்கு சொல்ல வருது, பெற்றோர்களை விளையாட கூப்பிடுங்க. உங்க அப்பா அம்மா விளையாட்டுக்கு வரலன்னா அடிச்சு விளையாட கூப்பிடுங்க, வேற வழியே கிடையாது. அவங்களும் சேர்ந்து விளையாண்டுதான் ஆகணும். இந்த விளையாட்டுல இருந்து அந்நியப்பட்ட ஒரு சமூகம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆபத்தான ஒரு சமூகம். அதே மாதிரி பிடி பீரியட், பல குழந்தைகள் பிடி பீரியட் வேணும். அது பயங்கரமான ஒரு சமூக வன்முறை. அது பிடி பீரியட் இல்லாம இருக்கிறது. இங்க பல பெற்றோர்கள் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கும் பொழுது ஸ்கூல்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கா, பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா, டாய்லெட் இருக்கா, எல்லாம் இருக்கான்னு கேட்போம். ஆனா ஓடி ஆடி விளையாட வேண்டிய கிரவுண்ட்ல வச்சுக்கிட்டு ஆனா கிரவுண்ட் இருக்கான்னு கேட்கறதே கிடையாது. கிரவுண்ட் இருக்கா? கிரவுண்ட் வேண்டாம், ஆனா ஸ்விம்மிங் பூல் வேணும். இப்படி சொன்ன பெற்றோர் இருக்காங்க. கிரவுண்ட் வேண்டாம், ஆனா ஸ்விம்மிங் பூல் வேணும். அது இருக்குல்ல, இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. கிரவுண்ட் வேணும், ஏன்னா கிரவுண்ட்ல போனா கீழே விழுவாங்க, அடிபடும், ரத்தம் வரும், ரத்த காயம் வரும். அப்படி பதறாங்க அந்த ரத்த காயத்தை பார்த்தா. சொல்ல போனா நான் கல்லுவட்டி எறிந்து மண்டையை உடைச்சி 2ஆ பொழந்தவன் இன்னை வரைக்கும் என் ஃப்ரெண்டா தான் இருக்கான். அவன் அடிச்சதான் இங்க உள்ள தழும்பு. இந்த மாதிரி ஒருத்தருக்கு அடிச்சுலாம் விளையாண்டு இருக்கும். ஆனா இது இங்க இந்த தன்மையெல்லாம் இப்ப மாறிடுச்சு. ஆனா இதையும் மீறி நம்ம ஒரு சமூகமாகவும் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு இலகுவான சமூகமாகவும் ஒரு மகிழ்ச்சியான சமூகமாகவும் இருக்கணும் அப்படின்னா நிறைய விளையாடுங்க. விளையாட்டு மீன்ஸ் இப்ப இப்படி விளையாடுறது கிடையாது. இப்ப அது ஒரு ஓடி ஆடி விளையாடணும். நகரத்துல இருக்க பிள்ளைகளையும் கிராமத்துல இருக்க பிள்ளைகளையும் ஏன் சந்திக்க வைக்க நினைச்சோம்னா, இதுதான் முழுமையான நகரமா, இதுதான் முழுமையான கிராமமான இல்ல, இது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். இதை போல ஒண்ணு. சரியா? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இருக்க பொட்டேட்டோ சிப்ஸ் அந்த ஊர் கடை வரையும் போய் சேர்ந்துருச்சு. அவர்கள் எல்லாருக்கும் தெரியுது. எந்த பொட்டேட்டோ சிப்ஸை பத்தியும் பிராண்ட் நேம் பத்தியோ பாக்கெட்ல கடையில தொங்குற பத்தியோ அவர்களுக்கு எந்த மலைப்பும் இல்லை. ஆனா அவர்கள் சொல்ற எல்லா சாப்பாடும் உங்களுக்கு மலைப்பா இருக்கு இல்லையா? இந்த நகரத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு கிடைப்பதெல்லாம் தாமதமாக இருந்தா கூட ஆனா ஒரு இடத்துல சேர்ந்துரும் அவங்க கிட்ட கிராமத்துக்கு. ஆனா கிராமத்துல இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதெல்லாம் இவர்களுக்கு சேருதான்னு தெரியல. நம்ம பெட்டர் எக்ஸ்போஷர் எதிர நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதிக நேரம் செல்போன் வச்சுக்கிறதும் டெக்னாலஜியும் பேசினா எக்ஸ்போஷர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல பக்கத்துல இருக்க மனுஷனை தெரிஞ்சுக்கிறது தான் எக்ஸ்போஷர். அவன் என்ன கருதுதான் தெரிஞ்சுக்கிறது தான் எக்ஸ்போஷர். அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு தெரிஞ்சுக்கிற எக்ஸ்போஷர். அந்த எக்ஸ்போஷர் இந்த பிள்ளைகிட்டும் இருக்கு. இந்த பிள்ளை என்ன விளையாட்டு சொன்னாலும் உடனே அதுல ஆர்வம் கொண்டு அத்தனை பிள்ளைக்கு நான் முயற்சி பண்ணுவேன். எந்த பிள்ளைக்கு சிலம்பு சுத்த தெரியாது, எந்த பிள்ளைக்கு பம்பர் விளையாட தெரியல, எந்த பிள்ளைக்கு கிட்டி புல்லு தெரியல. ஆனா எல்லாமே துடிச்சு வந்தோம். நான் முதல்ல நினைச்சேன் எல்லாருக்கும் தெரியும் போல இருக்கு, நம்ம தான் புரியாம இந்த பக்கம் உட்கார நினைச்சேன். ஆனா என்னன்னா அவர்களிடம் நிறைஞ்சிருந்த ஆர்வம் மட்டும்தான். இதை கூட நானும் செஞ்சு பாத்துறேனே அப்படின்னு வர்றது இருக்கு இல்லையா? இந்த நகரத்துல இருக்க பிள்ளைய ரொம்ப பாவம். ஏன்னா புள்ள தனித்து இயங்குவதே கிடையாது. புள்ள எப்பொழுதும் யாருடைய மேற்பார்வையிலாவது இருந்துகிட்டே இருக்கு. அப்பா விட்டா அம்மா விட்டா வீட்டுல இருக்க மெய்டு இல்லாட்டினா வேன் டிரைவர் இல்லாட்டினா ஸ்கூல்ல இருக்க ஆயாமா இல்லாட்டினா டீச்சர் முடிஞ்சா ஸ்கூல் வாட்ச்மேன் முடிஞ்சா மறுபடியும் பஸ் டிரைவர் முடிஞ்சா அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி முடிஞ்சா லிஃப்ட் மேன் முடிஞ்சா மறுபடியும் வீட்டுல மெய்டு முடிஞ்சா திருப்பி அம்மா. இப்படி யாரோ ஒரு மேற்பார்வையிலே புள்ள வளருது. இந்த புள்ள ஒரு இடத்துல பெருசா நலம் பெற்றது எங்க அப்படின்னா, யாரும் கண்காணிக்காம சிசிடிவி இல்லாம வளருது அந்த புள்ள. அந்த புள்ள என்ன செஞ்சிச்சுன்னு அந்த புள்ளை தான் கேட்கணும் இல்லையா? எல்லாவற்றையும் யாரோ ஒருத்தர் சரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இங்க சரி பார்க்கறது குறைச்சிருக்கு. அவர் இனியன் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், இத்தனை பேரும் என்னவாக விரும்பும் கேட்டதுல மொத்த பேர்ல ஒரே ஒரு பொண்ணு தான் டீச்சர் இருக்கு.
ஆண்டர்பிரினர் ஆகணும், டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகிற அதிகமாக கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மிலிட்டரி ஆகணும், ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணும்னு தம்பி சொன்னது கூட எனக்கு ஆச்சரியமா இல்லை. இத்தனை பேர்ல அதிகமா வந்து டீச்சர் ஆகணும் தான் சொல்லி கேட்டிருக்கேன் நான் என் வயசுல. ஆனா இப்போ ஒரே ஒருத்தர் தான் டீச்சர் ஆகணும் சொல்லியிருக்காங்க. யாருமே டீச்சர் ஆக சொல்ல. ஏன்னா மரியாதைக்குரிய டீச்சர்களை நம்ம சந்திக்கல. எந்த டீச்சரை பத்தியும் அப்பா அம்மா பெருமையா பேசல. வீட்டுல நம்மள பெருசா ஈர்க்கிற ஆளா டீச்சர் இல்ல இல்லையா? அப்ப இங்க டீச்சர் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ரோலா இருக்கு. இப்போ இருக்காங்களா? இருக்காங்க. அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் டீச்சரே இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன். டீச்சர் இருக்காங்க, ரொம்ப சிறந்த டீச்சர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அரசு பள்ளிகள்லையும் சரி, தனியார் பள்ளிகளையும் சிறந்த டீச்சர் இருக்காங்க. பெஸ்ட் விஷயம், டீச்சரோட உரையாடுங்க. தயவு செஞ்சு உங்க அப்பா அம்மாவோடையும் உங்க டீச்சரோடையும் பேசுங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க. நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறது அப்பா அம்மாவும் டீச்சராகவும் தான் இருக்க முடியும். உனக்கு என்ன வேணும், வேண்டாம், பிடிச்சிருக்கு, பிடிக்கல, சண்டை, எல்லாத்தையும் சொல்லுங்க. யார்ட்டையாவது அவசியம் சொல்லணும் எல்லாத்தையும். ஏன்னா இந்த கிராமத்துல இந்த பிள்ளைல 10வது வரையும் சிக்கல் இல்லை, இன்னசென்ஸ் அப்படியே இருக்கு. 10வது நெருங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருமே ஒரு அடிதடி கதை வச்சிருக்கான். எனக்கு பயமாகுது. யார் அடிச்சான் அப்படிங்கிறதுக்குள்ள நான் போக விரும்பல. அடி வாங்கினவன் யாரு, அடிச்சவன் யாருங்கிறது ஒன்று இருக்குல்ல, அடிச்சதுக்கான காரணம் என்னன்னு இருக்குல்ல. இது தொடர்ச்சியா கிராமங்கள்ல சமீப காலத்தில் அதிகமாகிட்டே வருது. அதனுடைய முக்கிய பங்கு ஆசிரியர்களுக்கு இருக்கு. நகரத்துல என்ன ஆகுதுன்னா ரொம்ப பிரமாதமா பிரில்லியண்டா இருக்க சின்ன வயசு பையன் வயசாகி இன்னசென்ட் ஆயிடுறான். 12வது படிக்கிற இன்னசென்டா இருக்கான், 10வது படிக்கிற இன்னசென்டா இருக்கான். அவன்கிட்ட இன்னும் இக்னரன்ஸ் போகல, அவனுக்கு புரியல. தனியா ஒரு 15 வயசு பையனை நிப்பாட்டி கேட்டா இவங்கிட்ட தான் இன்னசென்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய எக்ஸ்போஷர் இருக்குன்னு சொல்லப்படுறவன் இன்னசென்ஸ் இருக்கு. அவனுக்கு எதை பத்தியும் தெரியாது. காரணம், அது ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட ஆப்பிள், அதுக்கு எதுவுமே தெரியாது. அதை பத்திரமா பார்த்து 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 12வது வரையும் கொண்டு வந்தாச்சு. ஒரே நோக்கம் 12வதுல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது மட்டும்தான். அதனாலதான் பள்ளிக்கூடத்திலேயே 10வதுல வந்து பிடி பீரியட் கிடையாது, 12வதுல சுத்தமா கிடையாது. எப்படியாவது சிறப்பா மார்க் வாங்கிடணும். 3 வருஷம் நீட்டு படிச்சிடணும். 3 வருஷம் நீட்டு படிச்சு போய் ஆளாயிட்டா ஓகே. ஏன்னா பணம் சேர்த்து வச்சிருக்கோம் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு. நீட்டு பரிச்சை பாஸ் ஆனா டாக்டருக்கு சேர்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பத்திரமா கொண்டு வந்ததுனால அவன்கிட்ட இன்னசென்ஸ் மிஞ்சிருச்சு. அப்ப இது 2.5 கலப்பது முக்கியம். என்னன்னா தனித்து விளையாட கிளம்புங்க, ரொம்ப முக்கியம். ஓடி ஆடி விளையாடுங்க. இதைத்தான் 2 பேரும் திருப்பி திருப்பி வலியுறுத்துறாங்க. தயவு செஞ்சு ஓடி ஆடி விளையாடுங்கன்னு. அனுமதிக்க மாட்டாங்க பெற்றோர்கள். அதுக்கு இனியன் ரொம்ப பிரமாதமான வழி சொல்றாரு. என்னன்னா அவங்களே கூப்பிடுங்க விளையாடுறதுக்கு, நீங்க வாங்கன்னு. தன்னால் என்ன செய்வாங்க? வரமாட்டாங்க, உங்களை வெளியே போங்கன்றுவாங்க. ஏன்னா அவங்களால ஓட முடியாதுல்ல, அவங்களால விளையாட முடியாதுல்ல, வெளியே விளையாடுங்கன்னு அனுமதிச்சிருவாங்க. அப்ப ஒண்ணு அவங்க விளையாட வரட்டும், அல்லது நம்ம வெளியே விளையாடுவோம். ஏதோ ஒரு இடத்தில் இது எல்லாவற்றையும் துவங்க வேண்டியது இருக்கு. துவங்க வேண்டியது நம்மளா இருப்போம். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றிய 2 பேருக்கு வந்து புத்தகம் பரிசளிக்கிற வழக்கம் நாங்க. சரியா? கௌரவ பதிப்பு வழங்கும் புத்தகம். இந்த தடவை வந்து எல்லாருமே சிறப்பா பங்காற்றினால ஆளுக்கு ஒரு புத்தகம், சாருடைய தமிழக கிராமிய விளையாட்டுகள்ங்கிற புத்தகம் உட்பட. இனி எனக்கு வந்து ஒரு சிறப்பு நன்றி சொல்லணும். பிள்ளைய கையில புத்தகம் போய் சேர்வது என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது நகரம் கிராமங்கிறதே இல்லை. காரணம் எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த ஆர்வம் வந்து படிப்பதிலும் கதை சொல்வதிலும் பெரிய ஆர்வம் எப்போ வரும்? புத்தகம் படிச்சா வரும். தொடர்ந்து கதை பேசுங்கன்னா பேசுற கதை வேணும்ல. அதனால எல்லாரும் நிறைய படிங்க. உங்களுடைய விருப்பம் எல்லாமும் நிறைவேறட்டும். சரியா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறு தலைப்பில் சந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கிய தமிழா பவர்ட் பை லயன்ஸ் சாக்கோ டேட்ஸ்.